அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாம் கூறும் மனித நேயம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், பொதுவாக மத நம்பிக்கை இல்லாத சகோதரர்களுடைய சிந்தனையிலே மதங்களை பற்றி ஒரு கருத்து இருக்கிறது. என்ன கருத்து என்று சொன்னால், மத நம்பிக்கைகள், கடவுள் நம்பிக்கைகள் மனித நேயத்திற்கு எதிராக இருக்கின்றன. மனிதனை சிரமப்படுத்துவதற்கும், மனிதனை மனிதன் ஏமாற்றுவதற்கும், சுரண்டுவதற்கும், மோசடி செய்வதற்கும், பித்தலாட்டம் செய்வதற்கும் மதங்கள் காரணமாக இருக்கின்றன என்ற ஒரு கருத்து அவர்களுக்கு இருக்கிறது. இந்த கருத்தை கூட அவர்கள் கடவுளை மற, மனிதனை நினை என்று சொல்வார்கள். அதாவது மனிதனுக்கு ஏதாவது நீங்கள் நன்மை செய்ய விரும்பினால், மனிதர்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய விரும்பினால், மனித நேயத்தை நீங்கள் கடைபிடிக்க விரும்பினால் கடவுளை மறந்தால்தான் முடியும். கடவுளை நீங்கள் நம்பினீர்களேயானால் மனிதர்களுக்கு நன்மை செய்ய முடியாது என்ற ஒரு கருத்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிடத்தில் அழுத்தமாக பதிந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த கருத்து, இஸ்லாத்தை பற்றியும் இப்படி ஒரு கருத்து அவர்களுக்கு இருக்குமானால் அது முற்றிலும் தவறானது. மனித நேயத்தை சொல்வதில் எல்லா மதங்களை விடவும், மதத்திற்கு வெளியே இருக்கிற எதிராக இருக்கிற சித்தாந்தங்களை விடவும் இஸ்லாமிய மார்க்கத்திலே மனித நேயத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனை மறந்துவிட்டு மனிதனை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை நினைத்துக் கொண்டு மனிதனை நினைக்கலாம், கடவுள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டே மனித நேயத்தை கடைபிடிக்கலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக சொல்வதற்குத்தான் இஸ்லாம் கூறுகிற மனித நேயம் என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டுள்ளது. முதலிலே மனித நேயம் என்றால் என்னவென்று நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு மனிதனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவனை கஷ்டப்பட நாம் விடக்கூடாது. நான் ஒரு மனிதனை நேசிக்கிறேன், அல்ல நீங்க ஒரு மனிதனை நேசிக்கிறீர்கள். நேசிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நேசிக்கிறேன் என்று போர்டு எழுதி வச்சா நேசிக்கிறது ஆயிருமா? இவரை நான் நேசிக்கிறேன் என்று நோட்டீஸ் போட்டா நேசிக்கிறது ஆயிருமா? இவரை நான் நேசிக்கிறேன் என்று மைக்க போட்டு வேகமா சத்தம் போட்டு சொன்னா நேசிக்கிறது ஆயிருமா? ஆகாது. ஒரு மனிதனை நீங்களோ நானோ யாரோ நேசிப்பதாக இருந்தால் அந்த மனிதன் சிரமப்படும் பொழுது நீங்கள் உதவ வேண்டும். நீங்கள் அவனிடத்தில் ஏதாவது வேலை கொடுப்பதாக இருந்தால் அவனுக்கு கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் அவன் செய்வானா என்று பார்த்து நீங்கள் அவனுக்கு அந்த வேலையை கொடுக்க வேண்டும். அவனுடைய கஷ்டங்களிலே சுக துக்கங்களிலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவன் சிரமப்படக்கூடிய நேரத்தில் உங்களால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் இருப்பதற்கு பெயர் தான் உண்மையான மனித நேயம். மேலே போட்டு நான் அவரை நேசிக்கிறேன் இவரை நேசிக்கிறேன் என்பது மனித நேயம் இல்லை. அப்ப இஸ்லாம் என்ற இந்த சித்தாந்தம் மனிதர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டு அவர்கள் சிரமப்படாதவாறு அதனுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வணக்க வழிபாடுகளையும் சட்டத்திட்டங்களையும் வழங்கி இருக்குமானால் அதற்கு பேர் மனித நேயம் என்று சொல்லலாம். அப்படி வழங்கி இருக்கிறதா? நிச்சயமாக வழங்கி இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கொள்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள், இஸ்லாம் கூறுகிற கோட்பாட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள், இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை எடுத்து பாருங்கள், இஸ்லாம் தடை செய்திருக்கிற அனுமதித்திருக்கிற காரியங்களை எடுத்து பாருங்கள். எல்லாத்திலையுமே மனுஷனுக்கு நல்லது செய்யணும், இவன் நல்லா இருக்கணும், இவனுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற ஒரு அம்சம் உள்ளடங்கி இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். முதலாவதாக இஸ்லாத்தினுடைய கொள்கையில் இருந்து நீங்கள் வாருங்கள். இந்த மனிதனுடைய நலனில எவ்வளவு அக்கறை இந்த இஸ்லாத்திற்கு இருக்கிறது என்பதற்கு அதனுடைய கடவுள் கொள்கையை முதலில் சான்றாக இருக்கிறது. எப்படி இஸ்லாம் கடவுள் கொள்கையை சொல்கிறது? உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கின்றன, எல்லா மார்க்கங்களிலுமே கடவுள் கொள்கை இருக்கிறது.
அந்த கடவுள் கொள்கையில என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கடவுளுக்கு சில தேவைகள் இருப்பதாகவும் சேர்த்து சொல்வார்கள். நீங்கள் கடவுளை நம்புவதாக இருந்தால், கடவுளிடத்தில் ஏதாவது கோரிக்கை வைப்பதாக இருந்தால், கடவுளிடத்தில் நீங்கள் பூஜை செய்வதாக இருந்தால், உங்கள் வேண்டுதலை நீங்கள் கடவுளிடத்தில் சமர்ப்பிப்பதாக இருந்தால், கடவுளுக்கு நீங்க இதை கொடுக்க வேண்டும், அதை கொடுக்க வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும், இதை வாங்கிட்டு வர வேண்டும், அதை வாங்கிட்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். இப்படி சொல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், இல்லாதவன், கஷ்டப்படுறவன், சிரமப்படுறவன் எல்லாம் அவன் சக்திக்கு மேல் இது போன்ற காரியங்களை செய்து கஷ்டப்படுகிறான். அது கடவுளாவது வாங்கிடுவாருன்னா கடவுள் வாங்க மாட்டார். கடவுள் பேரை சொல்லிக் கொண்டு யாராவது நாலு மனுஷன் தான் வாங்குவான். கடவுளுக்கு தேவை இருக்கிறது, கடவுளுக்கு அதை கொண்டு வா, கடவுளுக்கு இதை கொண்டு வா என்று சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள்ல எல்லாம் கடவுளே நம்மிடத்தில் வந்து கை நீட்டி வாங்குவாரா? வாங்க மாட்டார். யார் வாங்குவா? நான் தான் கடவுளுக்கு சேவகம் செய்யக்கூடியவன் என்று யார் சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவனெல்லாம் வாங்கிக் கொள்கிற காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாம் என்ன பண்ணுவீங்கள? இதுல மனித நேயத்தை வைக்கிறது. இந்த கொள்கையை சொல்லும் பொழுது நீங்கள் கடவுளை நம்புங்க, கடவுளை தேவையற்றான் என்று நம்புங்கள். இது மனித நேயத்துக்குள்ள இல்லையா? கடவுளை நம்பவும் செய்யணும், கடவுள் சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றி சுரண்டி நம்மளுக்கு கஷ்டப்படுத்தி நம்மளை சிரமப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் எப்படி நம்பது? கடவுள் உனக்கு தர்றவராக இருப்பாரே தவிர உங்ககிட்ட வாங்கிட்டீங்கிற பிச்சைக்காரனா இருக்க மாட்டாரு. கடவுள் என்பவன் எந்த தேவையும் அற்றவன். அப்படி நீங்கள் கடவுளை நம்பினீர்களேயானால் அதுல உங்களுக்கு மனித நேயம் அதுக்குள்ள இருக்குதா இல்லையா? உங்களுக்கு நன்மை இருக்குதா இல்லையா? உங்களுடைய காசு பணத்தை எவனும் கடவுள் பேரை சொல்லி சுரண்ட முடியாமல் தடுக்கப்படுகிறதா இல்லையா? வேற வேற சித்தாந்தங்கள் இப்படி தடுக்க முடியாத. கடவுள் இல்லைன்னு சொல்லித்தான் தடுக்க முடியுமே தவிர கடவுள் இருக்கிறான்னு சொல்லி தடுக்க முடியாது. இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, கடவுள் இருக்கிறான் என்றும் சொல்கிறது. அந்த கடவுளை வச்சு மனுஷன் ஏமாற்றக்கூடாது, கஷ்டப்படுத்த விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எனக்கு ஒரு தேவையும் இல்லை. அப்ப கடவுளுக்கு தேவையில்லை என்ற அந்த கொள்கைக்குள்ளே மனிதநேயம் விழுவதை நீங்கள் பார்க்கலாம், மனிதனுக்கு நன்மை செய்வதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல கடவுளை நம்ப சொல்கிற மார்க்கங்களிலே இன்னொரு மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு போக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். என்ன போக்கு? கடவுளை நெருங்குவதா இருந்தா எல்லாருக்கும் இயலாது. கடவுளிடத்தில் நான் ஒரு தேவையை கேட்பதாக இருந்தால் நான் கேட்க முடியாது. அதுக்கென்று ஒரு குலம் இருக்க வேண்டும், அதற்கென்று ஒரு கோத்திரம் இருக்க வேண்டும், அல்லது அதற்கென்று ஒரு படிப்பாளர் இருக்க வேண்டும், அதற்கென்று ஒரு குவாலிபிகேஷன் இருக்க வேண்டும். அதெல்லாம் இருப்பவர்கள் தான் கடவுள்கிட்ட வேண்டுவார்கள். உங்களுக்கு எதுவும் தேவை என்று சொன்னா அவர்கிட்ட போய் கேட்கணும், அவர் வாங்கி தருவார். எல்லா மதங்களும் எப்படி சொல்லுகின்றன என்று சொன்னால், கடவுள்கிட்ட உனக்கு தேவையா? கடவுளே நீ என்ன கடவுள்னு கூப்பிடுற? உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ மதகுருக்கு படிச்சியா? நீ பாதிரியாருக்கு படிச்சியா? நீ இந்த கோத்திரத்தில் பிறந்தியா? அந்த கோத்திரத்தில் பிறந்தியா? உனக்கு எப்படி கடவுள்கிட்ட கேட்கலாம்? கடவுள்கிட்ட கேட்கிறதா இருந்தா எங்கிட்ட வா, எங்கிட்ட சொல்லு, நாங்க கடவுள்கிட்ட வாங்கி தருவோம், உனக்காக வேண்டி நாங்க மனு போடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருந்தால் அதுல மனித நேயம் இல்ல. மனிதனுக்கு கேடு இருக்கிறது, மனிதனுக்கு கஷ்டம் இருக்கிறது, மனிதனுக்கு சிரமம் இருக்கிறது. இஸ்லாம் என்ன பண்ண தெரியுமா? எல்லாரும் என்னை அணுகலாம். இந்த கடவுள் கொள்கை, இஸ்லாம் சொல்கிற கடவுள் கொள்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், படித்தவன் அணுகலாம், படிக்காத முட்டாள் அணுகலாம், பணக்காரன் அணுகலாம், ஏழையும் அணுகலாம், அதே மாதிரி ஒரு நாட்டு ராஜா அணுகலாம், அடிமை அணுகலாம், ஊனமுற்றவன் அணுகலாம், ஊமை அணுகலாம், எவன் வேண்டுமானாலும் கடவுளே ஆண்கள் அணுகலாம், பெண்கள் அணுகலாம், யாரு வேண்டுமானாலும் கடவுளிடத்தில் நேருக்கு நேர் பேசலாம், ஒரு தேவையை கேட்கலாம், முறையிடலாம். இப்படி சொன்னா இதுல மனிதனே இருக்கா இல்லையா? உன்னை எவன் ஏமாற்ற முடியாதுல. நான் கடவுள்கிட்ட வாங்கி தரேன்னு சொன்னா எனக்கு ஏதாவது குருன்னு கேட்கிறேன். எப்படி அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த காரியங்கள் செய்து கொடுக்கப்படுகிறதோ அதுபோல என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் சொல்றோம், எனக்கு இந்த பிரச்சனை, அப்படியா? இந்த பிரச்சனையை நாங்கள் கடவுள்கிட்ட சொல்லி வாங்குறதா இருந்தா எங்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும், நீங்க அவ்வளவு கொடுக்கணும், இதுக்கு ரசீது வாங்கணும், அப்பதான் கடவுள்கிட்ட சொல்லி வாங்கி தருவோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதனை அது ஏமாற்றுதா இல்லையா? மனிதனுக்கு கஷ்டம் தருதா இல்லையா?
இஸ்லாம் என்ன பண்ணுது? இந்த கொள்கையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கடவுள் கொள்கையை உலகத்திற்கு வைக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த கொள்கை எப்படி இருக்குது? எவனும் ஏமாற்றப்படக்கூடாது, எவனும் கஷ்டப்படக்கூடாது, எவனை சுரண்டக்கூடாது, எவனுக்கும் எந்த விதமான பித்தளத்தை பண்ணக்கூடாது, அதுக்கு இந்த கொள்கை துணை செய்யக்கூடாது என்ற அக்கறையோடு இந்த கொள்கை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இதுக்கு மிஞ்சின மனிதனை என்ன இருக்கிறது? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்ற இந்த கொள்கையை சொல்லும் பொழுது கடவுள் பெயரை சொல்லி மனிதன் சுரண்டப்படக்கூடாது, கஷ்டப்படுத்தப்படக்கூடாது என்பதையும் சேர்த்து கவனிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே போல நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறீர்கள், மனிதர்கள் பிறப்பின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், குலத்தின் அடிப்படையில், கோத்திரத்தின் அடிப்படையில், பேசுகிற மொழியின் அடிப்படையில், வாழ்கிற பிரதேசங்களின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கற்பித்துக் கொண்டு ஒருத்தனை நசுக்கிற காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு மொழி பேசுறவன் இன்னொரு மொழி பேசக்கூடியவன் சிறுபான்மையா வாழ்ந்தா அவனை போட்டு அடிப்பான். ஒரு நாட்டில் உள்ளவன் இன்னொரு நாட்டுக்காரன் பலவீனமா இருந்தா அவனை போட்டு மிதிக்கிறான். ஒரு கோத்திரத்தில் உள்ளவன் வலிமை மிக்கவனா இருந்தா இன்னொரு கோத்திரத்தில் நசுக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். இந்த கொடுமை எந்த அளவுக்கு இருக்கிறது? 20ஆம் நூற்றாண்டுல வாழுகிறோம். சுதந்திரம் பெற்று 55 வருஷம் ஓடி போச்சுன்னு பெருமை அடித்துக் கொள்கிறோம். அந்த சட்டம் இருக்கு, இந்த சட்டம் இருக்கு, வன்கொடுமை சட்டம் இருக்கு, தீண்டாமை சட்டம் இருக்குது என்றெல்லாம் வாய்களிலே பேசிக் கொள்கிறோம். என்ன நடக்கிறது நாட்டில? உலகத்தில் என்ன நடக்கிறது? ஒரு சில தெருக்கள்ல ஒரு மனுஷன் நடமாட முடியாது, நாய் நடமாடலாம், பன்றிகள் நடமாட, சாக்கடையில் உள்ள பன்றிகள் ஒரு தெருவிலே போகலாம், ஒரு குறிப்பிட்ட இனத்தில் பிறந்த மனிதன் போக முடியாது. இருக்கிறா இல்லையா? இது எப்படி மனித நேயம்? அப்ப இதுக்கு சொல்லக்கூடிய கொள்கை இதை குழி தோண்டி புதைக்கணுமா இல்லையா? இஸ்லாம் புதைக்கிறது. எப்படி புதைக்கிறது? உலகத்திற்கு இஸ்லாம் கடவுள் கொள்கையை சொல்லும் பொழுது எப்படி சொல்ல தெரியுமா? கடவுளுக்கும் மனுஷனுக்கு மத்தியில் உள்ள உறவை இஸ்லாம் சொல்கிறது. எப்படி சொல்றது? அவன் எஜமான், நீ எல்லாம் அடிமை, நம்ம எல்லாம் வேலைக்காரன். ஒரே ஒரு முதலாளி இருக்கிறான், வேலை செய்யற 50 பேர் வேலைக்காரன் தானே. இதுல இருந்து நான் என்ன வசதி, நீ என்ன மட்டம்ங்கிற, நம்ம 2 பேருக்கும் சேர்த்து ஒரு முதலாளி இருக்கிறான். ஒரு கடையில் நம்ம எல்லாரும் வேலை பார்க்கிறோம், அவன்கிட்ட தான் கை நீட்டி சம்பளம் வாங்க போறோம். அவன் நில்லுன்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், போடனா போகணும், வரனா வரணும். இப்படி நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீ என்ன என் மேல ஆதிக்கம் செலுத்துறது, நான் என்ன உன் மேல ஆதிக்கம் செலுத்துறது? அடே நீனு வேலைக்காரன், நானும் வேலைக்காரன். இந்த மாதிரி இறைவனுக்கு முன்னால் நீங்க எல்லாரும் அடிமைகள். ஒரு எஜமான் சூரியனுக்கு, சந்திரனுக்கு, பூமிக்கு, காத்துக்கு, மழைக்கு, தண்ணீருக்கு, இந்த உலகத்தில் உள்ள கோள்களுக்கு, அனைத்து நிர்வாகங்களுக்கும் ஒரே ஒரு எஜமான் இருக்கிறான். அவன் தான் அவருக்கு சொந்தக்காரன், அவன் தான் டிசைட் பண்ணக்கூடியவன், அவன் தான் முடிவெடுக்கக்கூடியவன், அவன் தான் தீர்மானிக்கக்கூடியவன். நீங்க எல்லாம், நாங்கெல்லாம் எல்லாரும் யாரு? எல்லாம் சாதாரண சர்வன்ட், ஊழியர் கூட இல்ல, அடிமைகள். அப்ப எல்லாரும் அடிமைன்னு சொல்லும் பொழுது நீ என்ன வசதி, நான் என்ன மட்டும். அப்ப இஸ்லாம் சொல்றது இன்னும் தெளிவாக இஸ்லாம் எப்படி வைக்கிறது தெரியுமா? உலகத்துக்கு இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கொள்கையும் நீங்க பாருங்க, மனுஷனுக்கு நல்லவர், மனுஷனை கஷ்டப்படுத்தி, மனுஷனை மிதிச்சு, மனுஷனுக்கு சிரமத்தை கொடுத்து கடவுளுக்கு கௌரவத்தை ஏற்றணும்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இஸ்லாம் எப்படி பிரகடனப்படுத்துகிறது? மனிதர்களே, நீங்கள் பல மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், பல தோற்றங்களில் இருக்கலாம், பல்வேறு குணநலன்கள் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கலாம், பல்வேறு மொழி பேசுகிற மக்களாக இருக்கலாம், பல்வேறு கோத்திரங்களில் பிறந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம்ம எல்லாம் ஒரு தனித்தனி இனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாம் அதை எப்படி மறுக்கிறது தெரியுமா? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் என்ற கரிமவுன்தா, மனிதர்களே, உங்க அவ்வளவு பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். உங்க எல்லாரையும் நான் தான் படைச்சேன் அல்லாஹ் சொல்லுகிறார். கடவுள் சொல்லுகிறார், இறைவன் சொல்லுகிறார். எப்படி சொல்லு? திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், மனிதர்களே, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்தோம். எல்லாம் ஒரே ஒரு ஜோடிதான் கடவுளால் படைக்கப்பட்டார். அந்த ஒரு ஜோடியிலிருந்து பிறந்து பல்கி பெருகியவர்கள் தான் நீ. தமிழருக்கு எவன் அப்பனோ அவன் தான் மலையாளிக்கும் அப்பன், ஆங்கிலம் பேசுகிறவனுக்கும் அவன் தான் அப்பன், அரபு பேசுகிறவனுக்கு கூட அவன் தான் அப்பன். இதை நம்ம எல்லாரும் யாரு? கடவுள் என்ன 7 சாதிய உலகத்தில் படைச்சாரா? இஸ்லாம் சொல்லுது.
7 சாதி படைத்தான், 4 சாதி படைத்தான், தலையில படைத்தான், தொப்புள்ள படைத்தான், முழங்கால படைத்தான், காலில் படைத்தான், பாதத்துல படைத்தான் என்றெல்லாம் பல்வேறு சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு அவன் வசந்த 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் என்றெல்லாம் சொல்கிறோமே. இதுல எல்லாம் மனிதநேயத்தை காண முடியவில்லை. இஸ்லாம் பிரகடனப்படுத்துகிற சித்தாந்தத்தில் என்ன காணப்படுகிறது? நீங்க எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். சாதாரண இது இஸ்லாம் சொல்ற இந்த பிரகடனம் அறிவியல் ஒத்துக்கொண்ட ஒரு பிரகடனம் தான். இன்னைக்கு நம்ம 600 கோடி மக்கள் வாழ்றோம் இல்லையா? ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி போனா 300 கோடி மக்கள் வாழ்ந்திருப்போம். இன்னொரு 1000 வருஷத்துக்கு முந்தி போனால் உலகத்து ஜனத்தொகை ஒரு 50 கோடியா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 25 கோடியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீர்களேயானால் ஒரு 10 கோடியா இருந்திருப்போம் உலக ஜனத்தொகை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 2 கோடியா இருப்போம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 2 லட்சம் பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்களேன் 10,000 பேர் இருப்பான். ஆனா உள்ள முன்னாடி போடா எவ்வளவு பேர் இருந்திருப்பான்? 500 பேர் இருப்பான். ஆனா உள்ள முன்னாடி போ 50 பேர் இருப்பான். இன்னும் முன்னாடி போ 2 பேர். இதானே? அப்ப 2 தானப்ப 50 ஆகி 500 ஆகி 5000 ஆகி 5 லட்சம் ஆகி 5 கோடி ஆகி 50 கோடி ஆகி 500 கோடி ஆனது எப்படி? அந்த 2 தானே இருக்குது. அப்ப நீ என்ன வசதி, நான் என்ன மட்டும்? அது தமிழ் என்ன வசதி, மலையாளம் என்ன மட்டும், அரபி என்ன வசதி, இங்கிலீஷ் என்ன மட்டும்? அட எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உலகத்துக்கு வழங்கப்பட்ட இந்த சித்தாந்தம் ஒரு எஜமான் நீ அடிமை என்ற சித்தாந்தம் எதை சொல்லுது? கடவுளை பத்தி மாத்திரம் சொல்லல, அது உள்ளக்க மனிதநேயத்தையும் நுழைத்து வைத்து புகுத்தி வைத்து ஒரு உலகத்துக்கு செய்தியை சொல்கிறது. இதை பின்பற்றினால் மனிதனுக்கு நன்மையா கேடா? இப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களே. ஆனால் இதுல என்ன மனுஷ குலத்து நன்மை தானுங்க? இன்னைக்கு பாப்பாப்பட்டி கீரிப்பட்டிக்கெல்லாம் விவகாரம் என்ன? காரணம் என்ன? இன்னைக்கு எந்த நூற்றாண்டுல வாழ்றோம்? பாப்பாப்பட்டி கீரிப்பட்டின்னு 2 கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்கள் ரிசர்வ் தொகுதியாக பஞ்சாயத்தாக அறிவித்து தலித்துகள் தொகுதியாக அறிவிக்கிறார்கள். எவனும் போட்டியிட முடியலையே, ஜெயிக்க முடியலையே. போட்டியிட காலி பண்ணிடுறாங்க, ஜெயிச்சா ராஜினாமா பண்ணுகிறாங்க. உடனே தேர்தல் அடுத்த நாள் காலியா போயிடும். இதுக்கு என்ன காரணம்? என்ன? ஒரு சாரார் தங்களை உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள், இன்னொரு சாரார் தங்களை தாழ்ந்தவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி நினைப்பது கூட மதத்தின் பெயரால் நினைக்கிறார்கள், மதத்தில் போய் இருப்பதால் நினைக்கிறார்கள். அந்த மதத்தினுடைய கோட்பாடு அப்படி அமைக்கப்பட்டிருப்பதால் அதன் அடிப்படையில் அப்படி நினைக்கிறார்கள். அப்ப மனிதநேயத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை உலகத்தில் கொண்டு வைத்தால் அப்ப கடவுளை மற மனிதன் நினைன்னு சொல்லுவான். அதை இங்க சொல்ல, அந்த கடவுளை மற மனிதனை நினை என்று எங்க சொல்லலாம்? எங்க வேண்டாலும் சொல்லலாம். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் மனிதனையும் நினைக்க வேண்டும், கடவுளை நினைக்க வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் அதனுடைய கொள்கை. அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதற்குள்ளே மனிதநேயம் மறைந்திருக்கிற காட்சியை, மனிதநேயம் உள்ளே ஆழமாக பதிந்திருக்கிற காட்சியை நீங்க பார்க்கலாம். அதே போல மனிதனுக்கு சுயமரியாதை, மனிதனுக்கு கௌரவம், மனிதனுக்கு அந்தஸ்து, இதுல எல்லாம் பங்கு ஏற்பட்டா கூட அவனுக்கு பொறுக்க முடியாது. என்னுடைய காசு பணத்தில் ஏமாத்தினா மாத்திரம் எனக்கு கோபம் வராதுங்க. என்னுடைய மான மரியாதைக்கு பங்கு விளைவித்தால் கூட எனக்கு கோபம் வருமா வராதா? எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கிறது. அந்த கௌரவத்தைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு நமக்கு எதிராக சுமத்தப்படுமையானால் நமக்கு அது பாதிக்கிறது. நம்ம பணத்தை பறிச்சு கொண்டால் எப்படி பாதிக்குமோ அதே மாதிரி ரோட்ல விட்டுக்கிட்டு அசிங்கமான வார்த்தையை ஒருத்தன் திட்டிவிட்டான், 4 நாளைக்கு சோதனை செய்யணுமா? உள்ள இறங்க மாட்டேன். இப்படி சபையை கூட்டி வச்சுக்கொண்டு ஒருத்தன் கேவலப்படுத்தி விட்டான் என்று சொன்னால் நம்மால தாங்க முடியல. அப்ப ஒரு மதம் மனிதநேயம் இருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் அந்த மதம் என்ன செய்யணும் தெரியுமா? உன்னுடைய மானத்தோடு விளையாடக்கூடாது, உன்னுடைய மரியாதையோடு விளையாடக்கூடாது, உன்னுடைய கௌரவத்தோடு விளையாடக்கூடாது, உன்னுடைய பணத்தோடு விளையாடக்கூடாது. உன்னுடைய மானம், மரியாதை, பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கணும். காப்பாற்ற முடியாட்டா சங்கடப்படுத்தாம இடைஞ்சல் பண்ணாமையாச்சும் இருக்கணும். அப்பதான் அதுல மனித நேயம் இருக்குது என்று அர்த்தம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதை காப்பாற்று. எப்படி காப்பாற்றுது? ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிற கிஃப்ட் பகுத்தறிவுதாங்க. கை, காது, மூக்கெல்லாம் இருக்கிற ஜீவன்களுக்கெல்லாம் இருக்குது. நம்ம எதனால சிறந்து வழங்குறோம்? மூளையினால. மூளையில ஆட்டுக்குனா மூளை இருக்கிறது. அந்த மூளையில் அமைக்கப்பட்ட பகுத்தறிவு என்ற அந்த புரோகிராம்னால எதனால சிறந்து விளங்குகிறோம்? நம்ம மூளையில மாத்திரம்தான் சிந்தித்து விளங்குகிற ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பகுத்து உணரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது நல்லது, இது கெட்டது என்று தீர்மானித்து அனைத்து விஷயங்களையும் 1-2 நல்லது வேண்டாம் ஆடு கூட தீர்மானிக்கும். அது எதை சாப்பிடணும் எனக்கு தெரியும்.
எதை சாப்பிடக்கூடாது தெரியும், இவன் எஜமான் என்று தெரியும், இவன் எஜமான் இல்லைன்னு தெரியும். இப்படி 4 விஷயம் தெரியுமே தவிர 4000 விஷயம் தெரிஞ்சவனால யார் படைக்கப்பட்டிருக்கான்? மனுஷன் தான் படைக்கப்பட்டிருக்கான். அப்ப அவனுடைய கௌரவம் இங்கதான் இருக்கு, அவனுடைய பகுத்தறிவில் தான் இருக்கிறது. அந்த பகுத்தறிவு சுமந்து இருக்கக்கூடிய மண்டையை கொண்டு கீழே போட்டு மணிமகடத்தை உருட்டிடாத, கடவுள் உனக்கு ஒரு மணிமகடத்தை சுமத்தி இருக்கிறாரு, அதை காலி பண்ணிடாதுன்னு சொல்லக்கூடிய சித்தாந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா? இஸ்லாமிய கொள்கையில மட்டும்தான் இருக்கிறது. இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னு கேட்டா, நீ மனிதன், உலகத்தில் உள்ள 600 கோடி பேர் மனிதன். அவன் மதகுருவாக இருந்தாலும் மனிதன், அவன் அரசியல் தலைவனாக இருந்தாலும் அவன் மனிதன், நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் அவன் ஒரு மனிதன். நீனும் மனிதன், அவனும் மனிதன். உன்னிடத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் அவனிடத்தில் இருக்கிறது. நம்ம ஒரு ராஜாங்கிறோம், ஒரு உயர்ந்த குலம்னு சொல்றோம், ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறோம், ஒரு மத குருன்னு சொல்றோம். அவருக்கு நமக்கு என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் கிடையாது. அவரும் சாப்பிடுவாரு, நம்மளும் சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடுறவங்க ருசி அவருக்கு, அவர் நாக்குக்கு ரொம்ப ருசி வேணும், நம்ம நாட்டுக்கு அவ்வளவு ருசி தேவைப்படாது. இருக்கிற சாப்பிட்டு போயிருவோம். ஒரு வகையில பார்த்தா நம்ம அதோட பெற்று, அவர்களோட யார் பெற்றா இருக்கிறோம்? நம்ம பெற்றா இருக்கிறோம். அவரும் கவலைப்படுறாரு, நம்மளும் கவலைப்படுறோம். அவரும் நோய்வாய்ப்படுறாரு, நம்மளும் நோய்வாய்ப்படுறோம். அவரும் முதுமை அடைகிறாரு, நம்மளும் முதுமை அடைகிறோம். அவரும் சில நேரங்களில் தோத்து போயிடுறாரு, நம்மளும் சில நேரங்களில் தோத்து போயிடுறோம். அவர் நஷ்டப்படுறாரு, சில நேரத்தில் ஒரு இடைத்தேர்தல் அவர் ஜெயிக்கிறார், இன்னொரு இடத்துல இவர் ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம அந்த கடையில் லாபம் பார்க்கிறோம், இந்த கடையில் நஷ்டப்பட்டுறோம். போன மாசம் லாபம், இந்த மாசம் நஷ்டம். அவரு லாப நட்டத்தை பாக்குறாரு, நம்மளும் என்ன செய்யறோம்? லாப நட்டத்தை பாக்குறோம். அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை தேவை இருக்கிறது, நமக்கு பொண்டாட்டி பிள்ளை தேவை இருக்கிறது. பொண்டாட்டி பிள்ளை வேணான்னு சொன்னவெல்லாம் வேற மாதிரி மாட்டிக்கிட்டு இப்ப நாரி போய் கிடக்குறாங்க. பாக்குறோமா இல்லையா? பொண்டாட்டி வேணா, பிள்ளை வேணா, எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, நாங்கள் அறுத்து எரிஞ்சிட்டோம், அப்படிலாம் ஒண்ணு எங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னவங்கலாம் வேற மாதிரி 2 ஆயில் 3 ஆயில் வாங்கிட்டு கிடக்குறாங்க. உள்ள 2 ஆயில் தானே, 3 ஆயில் கொண்டு உள்ள கம்பி எழுதிட்டு இருக்கிறான். அதனால இப்ப எல்லாம் ஒண்ணு, என்னடா என்ன வசதி என்ன மட்டும், இதை ஒழுங்கா சொல்லணுமா இல்லையா? என்ன பண்ணிட்டாங்க? ஒரு அரசியல் தலைவர்ங்கிறான், அவங்க ஆள்ல போய் தொண்டர்லாம் கும்பிடணுமா? ஒரு அரசியல் தலைவர்ங்கிறாங்க, அவங்க ஆள்ல போய் தொண்டர்லாம் கும்பிடணுங்கிறான். இப்ப இது என்ன மனிதநேயம் இருக்கிறது? இவ்வளவு மனிதநேயம் பேசுறாங்க. இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தான் நாங்கள் மனிதனுக்கு நல்லது செய்ய போறோம்ங்கடா. மனிதனுடைய பகுத்தறிவு தான ஒசத்தி. அவன் தலையை கொண்டு வந்து உன் காலில் வைக்க சொல்றியே, உன் காலை விட அவன் தலை மட்டமா? உன் காலை விட அவனுடைய பகுத்தறிவு மட்டமா? இப்படி போட்டு மிதிச்சு கேவலப்படுத்தி ஒரு மனிதனுடைய மானத்தோட விளையாடுறீ என்று கேட்டான அவனாச்சு? பகுத்தறிவு பேசுறவன்லாம் இதை செஞ்சு காட்டுறான், பாக்குறோம். இவன் பகுத்தறிவாதம் பேசினாலும் அவன் கூட என்ன செய்யறான்? நம்முடைய மானத்தோட விளையாடுகிறான். ஆன்மீக தலைவர்கள் இதை செய்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் செய்கிறார்கள், ஒரு அற்பமான ஒரு சங்கத்து ஒரு இயக்கத்து தலைவர்கள் செய்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கு இந்த மரியாதை விட முடியல, அவருக்கு என்ன எல்லாரும் கூப்பிட்டு எதிர்பார்க்கிறாரு மாணவர்கள் எல்லாம். அப்ப இப்படி எல்லாரும் இப்படி எதிர்பார்க்கிறீங்களே, இதை ஒழிக்கணுமா ஒழிக்க கூடாதா? இஸ்லாம் இதை ஒழித்ததன் மூலமாக மனித நேயத்தை உலகத்துக்கு சொல்லுதா? இல்ல இதனால மனித நேயம்? உன்னை இஸ்லாம் நேசிக்கிறது. எப்படி நேசிக்கிறது? உன் கௌரவத்துக்கு பங்கம் வரக்கூடாது என்று யோசிக்கிறது. எப்படி யோசிக்கிறது? எந்த மனிதனும் எந்த மனிதன் காலிலும் விடக்கூடாது, நபிகள் நாயகம் உள்பட. இதான் முக்கியமான பாயிண்ட். எந்த மனிதனும் எந்த மனிதன் காலிலையும் விடக்கூடாது எல்லாரும் சொல்லுவான். சொல்லும் போது என் காலில் மட்டும் விளையாண்டுக்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மனித நேயத்தை கடைபிடிக்கிறார்கள் தெரியுமா? எழுத படிக்க தெரியாத அப்பாவி சமுதாயம் அவங்க. எந்த சமுதாயம்? கேள்வி கேட்கிற சமுதாயம் இல்ல, படிச்ச சமுதாயம் இல்ல, சிந்திக்கிற சமுதாயம் இல்ல, என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு அப்பாவி சமுதாயம். அதுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள். நபிகள் நாயகம் அனுப்பப்பட்டது பெரிய பட்டதாரிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் அனுப்பப்படல, கை நாட்டு பேர்வழிகளுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள். உண்மை அவங்களுக்கு தெரியாது. அந்த சமுதாயத்துக்கு போய் சொன்னார்கள், எந்த மனிதனும் எந்த மனிதன் காலிலும் விழக்கூடாது, என் காலில் உள்பட விழக்கூடாது. இப்படி சொல்ல இயலுமா? இதுல மனிதனை இருக்கா இல்லையா? இதுக்கு மிஞ்சின ஒரு மனித நேயத்தை என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஏன் காலில் கூட விடக்கூடாது என்று நாங்கள் எல்லாம் உசுருக்கு மேல நேசிக்கிறோம் நபிகள் நாயகத்தை. ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னை விட, மனைவி விட, மக்களை விட, தகப்பனை விட, தாயை விட, ஊரை விட, உலகத்தை விட, நாட்டை விட, இந்த அண்ட சராசரங்களை விட நாங்கள் அதிகமாக உலகத்தில் ஒன்றை நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலை நபிகள் நாயகத்தை நேசிப்போம். அதுக்கு மேல அல்லாஹ்வை நேசிப்போம். அது வேற விஷயம். படைக்கப்பட்ட பொருள்களில ஒன்றை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்களை நேசிக்கிற அளவுக்கு யாரையும் நேசிக்க மாட்டோம். ஆனாலும் அந்த நபிகள் நாயகத்தின் காலில் நம்ம விழுந்தோமா? எப்படிப்பட்ட மனித நேயத்தை இஸ்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறது சொன்னால்,
நேத்து பிறந்த முந்தா நாள் பிறந்த தலைவனுக்கெல்லாம் அந்த சமுதாயம் ஒரு சிலையை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு மரியாதை செய்து தங்களுடைய மான மரியாதை அந்த கல்லுக்கு முன்னாடி போய் இறந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறீங்களே. 14 நூற்றாண்டு கடந்த பிறகு கூட அந்த மாமனிதருக்கு சிலை உண்டா? நபிகள் நாயகத்துக்கு சிலை உண்டா? அதுல போய் கும்பிட்டீங்களா? மாலையை போட்டீங்களா? 1400 ஆண்டுகளாக உங்கள் மான மரியாதை காத்துக் கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தம் இது. எல்லாம் காண போயிட்டான். எல்லா சித்தாந்தத்துக்கு காரணம் என்ன செஞ்சான்? கடவுளை இல்லை, பகுத்தறிவு, சுயமரியாதை என்று சொல்றவர்கள் எல்லாம் ஈவேர பெரியாருக்கு மாலையை போட்டு அதை அவுட் ஆகிவிட்டான். அதாவது வேற கண்ணுக்கு தான் மாலையை போடக்கூடாது தவிர இந்த கண்ணுக்கு போடலாம். என்ன நேற்று வரைக்கும் என்ன கேட்டார்கள் அவர்கள்? கல்லு வழங்குமா? கல்லுக்கு தேங்காயை கொண்டு போறியே, கல்லுக்கு வாழைப்பழத்தை கொண்டு போறியே, கல்லுக்கு சாம்பிராணி கொண்டு போறியே, கல்லுக்கு போய் உண்டியல்ல காசு போடுறியே, அந்த கல்லு வழங்குமா அறியுமான்னு கேட்டார்கள். அப்படி கேட்டவர்கள் வேற ஒரு கல்லை செஞ்சு வச்சுக்கிட்டு, ஈவரா பெரியார் ஒரு கல்லை செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு போய் மாலையை போடுறீங்களே, அந்த மாலை இவர் தான் போடுறாருன்னு அந்த பெரியாருங்கிற சிலைக்கு தெரியுமா? தெரியாதுன்னு நீங்க போடுறீங்களா இல்லையா? உங்க பகுத்தறிவை காப்பாற்ற முடியல பாத்தீங்களா? பகுத்தறிவு என்ற சித்தாந்தத்தை பேசியவர்களுக்கு கூட தங்கள் பகுத்தறிவை காத்துக்கொள்ள முடியவில்லை. சுயமரியாதையை பேசியவர்களுக்கு கூட தங்கள் சுயமரியாதை அங்கு போய் இழந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து சுயமரியாதை பிறந்ததோ அந்த இடத்துல சமாதியும் கட்டப்பட்டு விட்டது. 14 நூற்றாண்டாயும் ஒரு மனிதன் கும்பிடப்படலையே. 14 நூற்றாண்டாயும் வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், வரலாற்றில் 120 கோடி மக்களுடைய உள்ளங்களிலே ஆளுகிற ஒருவர், உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிற ஒருவர் இன்றைக்கு வரைக்கும் வழிபடப்படலையே, கும்பிடப்படலையே, காலில் விழப்படலையே, செலவைக்கப்படலையே. அந்த மனிதனால் நம்முடைய சுயமரியாதைக்கு 7 முனை அளவுக்கு கூட பங்கு வரலையே. எந்த மனிதரை நாம் இறை தூதர் என்று, தலைவர் என்று, வழிகாட்டி என்று நம்புகிறோமோ அந்த மனிதனால் உன்னுடைய மானத்துக்கு பங்கம் வந்துச்சா? உன்னுடைய மரியாதைக்கு பங்கம் வந்துச்சா? உன்னுடைய கண்ணியத்துக்கு, உன்னுடைய இஸ்ஸத்துக்கு பாதகம் ஏற்பட்டுச்சா? அப்ப இதான மனிதநேயங்கிறது. சும்மா மனிதநேயம் போஸ்ட் அடிச்சு விட்டா மனிதநேயம் ஆயிருமா? இதை செஞ்சது யார்? உலகத்தில் யார்? எந்த மதமோ, எந்த இசமோ, எந்த சித்தாந்தங்களோ இதை செய்து காட்டியதில்லை. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதநேயம் அதனுடைய கொள்கைகள் பூரா மனிதநேயமா இருக்கிறது. அவருடைய கோட்பாடு, அவருடைய வணக்க வழிபாட்டு முறைகளை எடுத்து பாருங்கள். எல்லாரும் தான் வணங்குகிறார்கள், கடவுளை வணங்குகிறார்கள். கடவுளை வணங்கும் பொழுது எப்படியான சூழ்நிலை ஏற்படுது தெரியுமா? இன்னைக்கு பார்க்கிறோம், அந்த கடவுளை வணங்குகிறோம் என்ற பெயரால் ஒரு மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். பாக்குறீங்களா இல்லையா? நம்மளை நேசிக்கிறார்னா, நம்ம ஒரு தாய் புள்ளைய நேசிக்கிறார். ஒரு தாய் புள்ளைய நேசிக்கிறார். புள்ளைய நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புள்ளை என்ன செய்யுது? ஒரு பிளேடை எடுத்துக்கிட்டு தன்னை கிழிச்சுக்கிறது. தாய் பார்த்துக்கொண்டு ரசிப்பாளா? ரசிச்சா அவ தாயா? அவன் மனித நேயம் உள்ளவளா? அப்ப தன்னுடைய குழந்தை தன்னைத்தானே அறியாமையினால் வேதனைப்படுத்திக் கொண்டால் தாய் என்ன செய்யணும்? அந்த பிளேடு அங்க இருக்கும்போது கிட்ட போகும் பொழுதே குழந்தைய தூக்கணும், இல்லைன்னா பிளேடை தூக்கணும். எடுக்க விட்டு, அதை அறுக்க விட்டு, ரத்தம் சிந்த விட்டு அதை பார்த்து ரசிச்சு கொண்டிருந்தால் அதுக்கு பேர் மனிதநேயமா? கடவுளின் பெயரால் இப்படி நடக்கிறதா இல்லையா? கடவுளுடைய பெயரால் நெருப்பில் இறங்கி நடக்கிறார்கள். இது கடவுள் இதை விரும்பலாமா? முஸ்லீம்களையும் செய்யலாம். கூப்பிட்ட முஸ்லீம்களை பிறந்தவங்க கூட முகர்ரம் மாசம் 10வது நாள் வந்துருச்சுன்னு சொன்னா ரோட்ல போட்டுட்டு பிளேடுனால் அறுத்துக்கிட்டு சவுக்குனால் அடிச்சுக்கிட்டு ரத்த சிந்த உசேன்னு போறான். இது இஸ்லாம் தடை செய்த ஒரு காரியம். அறியாமையில் செய்கிறான், மதத்தை விளங்காம செய்யறான், விளங்கின செய்ய மாட்டான். இஸ்லாம் அதற்கு பொறுப்பு இல்லை. இஸ்லாமிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் எந்த மனிதனும் தன்னைத்தானே கடவுளுக்கு வேதனைப்படுத்தக்கூடாது, காசுல வேதனைப்படுத்தக்கூடாது, உடல்ல வேதனைப்படுத்தக்கூடாது, மனசுல வேதனைப்படுத்தக்கூடாது. இப்படியான ஒரு அடிப்படையில் தான் இஸ்லாம் உங்களுக்கு வணக்க வழிபாட்டை சொல்லித் தருகிறது. அப்ப கடவுளின் பெயரால் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை? ஈட்டியை குத்திக் கொள்ள வேண்டியதில்லை, ரத்தத்தை சிந்த வேண்டிய தேவையில்லை, அழகு குத்த தேவையில்லை, நெருப்பிலே நீந்த வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளின் பெயரால் உங்களுடைய சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் பொழுது கடன் வாங்கியோ பிச்சை எடுத்தோ இருக்கிற சொத்துக்களை வித்தோ பொண்டாட்டி தாலியை அடகு வச்சோ கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்க தேவையில்லை.
உங்களுடைய பொருளாதாரத்திலையும் நீங்கள் சிரமத்தை சுமந்து கொள்ளக்கூடாது, உங்களுடைய உடலுக்கும் சிரமம் தரக்கூடாது, உங்களுடைய மனதுக்கும் சிரமம் தரக்கூடாது என்று யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் மனித நேயத்தை கடைபிடிக்கிறார்கள் என்று நம்ம சொல்லுவோம். இஸ்லாம் அப்படி உங்களுக்கு சொல்லுகிறதா இல்லையா? இஸ்லாம்ங்கிற இந்த சித்தாந்தம் உங்களுக்கு இந்த ஒரு சுயமரியாதையும் இந்த ஒரு கண்ணியத்தையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்துகிறார்கள். எப்படி மார்க்கம் பாருங்க, கடவுளின் பெயரால் குழந்தைகளை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு எடுக்கிறாங்க. பெத்த குழந்தைய ஒண்ணு கிடக்கும் நாய் காலியாக என்ன செய்யறது, அப்படி காலியாம ஆயிருக்கிறது, அப்படி காலியம் ஆயிருக்கிறது. ஒரு ஆள் போய் கடவுளுக்காக குறித்த வண்டி போறேன், உள்ள போய் நான் தம் அடக்கி இருக்க போறேன்னு உள்ள போறாரு, மண்ணை போட்டு முடிவிட்டாங்க. அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா பணமா வர்றாரு. இது ஏன்? இதெல்லாம் கடவுள் விரும்புகிறார் என்று சொல்லி மனிதநேயத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. நபிகள் நாயகம் இந்த மாதிரி ஒரு நாள் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். உரை நிகழ்த்தும் பொழுது பகல் நேரம், நண்பகல் உச்சி வெயில் நேரம். நபிகள் நாயகம் உரை நிகழ்த்துறாங்க. ஒரு ஆள் வெயில நிக்கிறார். இங்க இருந்து பார்த்தா தெரியுது வெயில நின்று இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, இந்த ஆள் வெளியே ஒரு ஆள் நிக்கிறாரு, என்ன மேட்ரு? அப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அவர் வெயில நிக்கிறது கடவுளுக்காக முடிவு பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி நம்மள வெயில்ல காய்ச்சிக்குவோம், நம்ம உட்காராம நிக்குவோம், உள்ளூர் வெயில்ல நம்ம மேல உள்ளது அப்படின்னு அவர் முடிவு செஞ்சிட்டாரு. அப்படி நபிகள் நாயகத்தில் சொல்றாங்க. நபிகள் நாயகம் சரியான கோபம், முதல்ல வந்து உட்காரு, என்ன கடவுள், என்ன கடவுளுக்கு இது பண்றியா, இது கடவுளுக்கு தேவையா, நீ இருந்து கஷ்டப்படுற கடவுளுக்கு தேவையா, பேசாம உட்கார்ந்து சொல்ற பயான கேட்டுப்போ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவுளுக்கு நேர்ச்சை பண்ணிட்டேங்கிறாரு. இதெல்லாம் நேர்ச்சை, இது விரும்பினா கடவுளா? கடவுளுங்கிற அளவுக்கு அருளாளன், உன் மீது கருணை உள்ளவனா இருக்கணும், உன்னை கஷ்டப்படுத்தி துன்பத்தில் இன்பம் காண்றவனா இருக்கக்கூடாது. தாய்க்கு மேல கருணை உள்ளவன் கடவுள். ஒரு தாய் எதை குழந்தைக்கு செய்ய மாட்டாரோ அதை கண்டிப்பா கடவுள் செய்ய மாட்டார். ஒரு பெற்ற தாய் தன்னுடைய குழந்தைக்கு எதையெல்லாம் செய்ய மாட்டாரோ அதை கடவுள் செய்வாரா? செஞ்சா கடவுள் ஒரு சாடிஸ்ட், அவரு ஒரு மன நோயாளி, அப்படித்தான் வருவாரே தவிர அவர் கடவுளா இருக்க மாட்டார். அப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? மரியாதையா உட்காரு அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் வணக்கத்துக்கு சொல்ற, கடவுளுக்கு நாங்க வழிபாடு செய்யறோம் என்ற பெயர்ல கூட உங்க மனித நேயத்தை அடகு வைக்க இஸ்லாம் ஒத்துக்கிறதா? ஒரு ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, வயசான ஆளு, கல்லாத வயசு, அந்த ஆளுக்கு நடக்கவே இயலல. அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய 2 மகன்களையும் கூப்பிட்டு, ஒரு மகன் தோல்ல வலதையை போட்டுக்கிட்டாரு, இன்னொரு மகன் தோல்ல இடதையை போட்டுக்கிட்டாரு. கார் ஊண்ட முடியல, இழுத்துக்கிட்டு தரகர்னு இழுத்துக்கிட்டு நடந்து போறாரு. நபிகள் நாயகம் எதுக்கு வர்றாங்க? என்னப்பா மேட்ரு, ஏன் இந்த வயசான காலத்துல இப்படி கொண்டு போறீங்க? அவரை ஒட்டகத்தில் ஏற்றி வச்சு கொண்டு போக வேண்டியதானே? அவருக்கு நிக்கவே தம்பு இல்ல, அவர் போய் இப்படி தரகர்னு இழுத்துட்டு போறீங்களப்பா. அப்ப அந்த மகன்கள்லாம் சொல்றாங்க, எங்க தகப்பனாரு நடந்தே போறதுன்னு நேர்ச்சி பண்ணிட்டார், கடவுளுக்காக வேண்டி நடந்தே போறேன்னு நேர்ச்சி பண்ணிவிட்டாரு. நபிகள் நாயகத்துக்கு கடுமையான கோவம், அதற்கு போய் ஏறி வாகனத்தில் உட்காரு, நீனும் அல்லாவுக்கு தேவையில்லை, உன் நேர்ச்சியும் தேவையில்லை போ. ஒரு மனிதன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாவுக்கு தேவையற்றது. இன்னல்லாஹ லகனியுன் அன் தாதீபி ஹாதா நஃப்ஸஹு, இந்த மனிதன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாவுக்கு தேவையில்லை. மூணுகுவல் ஏற்கும், வாகனத்தில் ஏறி செல்லுமாறு உத்தரவு போடு, ஏறி உட்காரு, ஓட்டத்தில் உட்காரு. இப்படி நிரப்பீங்க நீங்க, கிழமை கடவுளுக்காக வேண்டி நடக்கிறேன் உங்களை நீங்கள் வேதனைப்படுத்திக்கிறீங்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இவர் எதுக்காக இதை செஞ்சாரு? கடவுளுக்கு. ஏன் நடந்து போற முடிவு எடுத்தாரு? இன்னைக்கு பாக்குறவங்க சித்திரை மாச வெயில்ல செருப்பு போடாம நடந்தால் நல்லது என்று நடக்கிறார்கள். அதனால எவ்வளவு நோய், எவ்வளவு கஷ்டம், மூளைக்கு எவ்வளவு பாதிப்பு, அந்த வெப்பமெல்லாம் ஏறி சிந்திக்கிற திறனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிரு. அதை கடவுள் விரும்புகிறார் என்று சொல்லி செய்கிறார்களே, இது மனித நேயத்துக்கு எதிரானதா இல்லையா? இப்படி செஞ்சா அது என்ன மனித நேயம் என்ன இருக்குது? இதுல ஒரு துன்புறுத்துதல், மக்களை கஷ்டப்படுத்தல் இருக்கே தவிர இதுல எந்த விதமான மனித தன்மையோ மனித நேயமே இல்லை. நபிகள் அதை தடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை தாமே வேதனைப்படுத்திக் கொண்ட மக்களை எல்லாம், தமக்கு தாமே கஷ்டப்படுத்திக் கொண்ட மக்களை எல்லாம் சட்டையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டாக குறையாக தலையில தட்டி உட்கார வைக்கிறார்கள். ஏன்? இந்த வழிபாடு என்ற பெயரில் கூட மனிதனுக்கு நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன்,
உனக்கு நான் சிரமம் தர மாட்டேன். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலுக்கு 3 பேர் வருகிறார்கள். 3 பேர் வந்து நபிகள் நாயகத்தினுடைய மனைவியிடத்தில் கேட்கிறார்கள், நபிகள் நாயகத்தினுடைய வணக்க வழிபாடுலாம் எப்படி இருக்கும்? வெளியூர்ல இருந்து வர்றாங்க 3 பேர். நபிகள் நாயகத்திட்ட கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் எப்படி தொழுவாங்க, எப்படி நோன்பு வைப்பாங்க, இரவுல என்ன செய்வாங்க, பகல்ல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் தொழுவாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, இப்படி என்ன சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் தொழுவாங்க, தொழுது இருக்க மாட்டாங்களா, ரொம்ப கம்மியா இருக்கு இது அப்படின்னு அவ்வளவு கணக்கு பண்ணிக்கிட்டு, அது அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க கொஞ்சம் செஞ்சாலும் போதும், அல்லாஹ் ஏத்துக்கிறோம். நம்ம சாதாரண ஆட்க நாம கடவுளுடைய திருப்தியை பெறுவதாக இருந்தால், கடவுளுடைய அன்பை நாம பெறுவதாக இருந்தால் இது பத்தாது. 3 பேர் நினைக்கிறாங்க இது பத்தாது. ஒருத்தர் சொல்றாரு, நான் இனிமே கல்யாணம் பண்ண மாட்டேன். இந்த 3 பேர் வந்து கேள்வி கேட்டாங்கல்ல, அதுல ஒரு ஆள் சொல்றாரு, லா அத்தஜோஜு நிசா அபதா, கல்யாணம் பண்ண மாட்டேன், இனிமே நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறார். ஏன் கல்யாணம் பண்ணாம கடவுளுக்கு தொண்டாற்ற போறாராம். கல்யாணம் சொன்னா மனைவிக்கு நேரம் ஒதுக்கணும், பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்கணும், குடும்பத்தை கவனிக்க நேரம் ஒதுக்கணும், வீடு வாசல் சொத்து சுகம் தேடணும், இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குனா என்னவாயிரும், கடவுளுக்கு செய்யற வணக்கம் குறைஞ்சு போயிடும். அப்ப நான் என்ன போறேன், இனிமே கடவுளுக்கு நான் சேவை செய்வதற்காக கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார் ஒரு ஆளு. இன்னொரு ஆள் என்ன பண்றாரு தெரியுமா, நான் இரவுல தூங்க மாட்டேங்கிறேன், நான் என்ன செய்ய போறேன், இரவு பூரா ஒரே தொழுகை, கடவுளே கடவுளே நான் என்ன செய்ய போறேன், இரவு பூரா தொழ போறேன், பகல் பூரா நோன்பு வைக்க போறேன், டெய்லி நோம்பு டெய்லி தொழுகை, டெய்லி பகல்லாம் நோம்பு, டெய்லி ராத்திரிக்கெல்லாம் வணக்கம், இப்படி செய்ய போறேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர். அப்ப இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, யாருப்பா அது இப்படிலாம் சொன்னாலே நீங்க தானா? அப்ப சொல்றாங்க, உங்களை விட நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், நீங்க அல்லாஹ்வை பயப்படுவதை விட நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், ஆனாலும் கொஞ்ச நேரம் தொழுகிறேன், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறேன், தொழ வேண்டிய நேரத்தில் தொழுகிறேன், கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், புள்ள குட்டியோட வாழ்றேன், இந்த என் வழிமுறையை நீ புறக்கணித்தால் நீ நம்ம ஜமாத்தில் உள்ள வெளியே போயிரும், நீ நம்மளை சேர்ந்தால் இல்ல. சுண்ணத்தி நீ என்னுடைய இந்த வழிகாட்டுதலை நீ புறக்கணித்தால் என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிறாங்க. இதுல மனிதநேயம் இல்லையா உங்களுக்கு? நீங்க வந்து தூங்காம உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்வது, நீங்க கல்யாணம் பண்ணாம உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்வது, நீங்கள் தினசரி நோன்பு வைத்து ஒரு நாள் விடாம நோன்பு வைத்து உங்களுடைய உடலை பலவீனப்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு கேடா இல்லையா? கேடு. இது கடவுள் வந்து கடவுளுக்கு செய்யறவங்க நீங்க செய்யறீங்க. ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன இஸ்லாம் சொன்ன சித்தாந்தம் என்னன்னு கேட்டா இப்படி செய்யக்கூடாது. இன்னும் ஒருத்தர் அமர் இப்னு ஆஸ் என்ற ஒரு சஹாபி, இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா இதே மாதிரி வேலை செய்யறாரு. என்ன செய்யறாரு, இரவெல்லாம் நின்று வணங்கி கொண்டே இருக்கிறார், பகலெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். இது பற்றி நபிகள் நாயகத்தில் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் பள்ளி வாசல்ல தொழுக, எப்ப பார்த்தாலும் நோன்பு, உலகத்தை பத்தி அவர் கவனமே இல்லை, இப்படி இருக்கிறார் என்றெல்லாம் புகார் செய்யறாங்க. நபிகள் நாயகம் உடனே ஓடி போறாங்க, அவரை தேடி போறாங்க. தேடி போய் கேட்கிறாங்க, ஏன்பா இந்த மாதிரிலாம் நீ செய்யறியாமல, எனக்கு கம்ப்ளைண்ட் வருது நெசமான்னு கேட்கிறாங்க. ஆமா செய்யறேன், அல்லாஹ் காத்து செய்யறேன், நான் செய்யத்தான் செய்யறேன். நபிகள் நாயகத்து கடுமையான கோபம், அப்படி செய்யாது, இன்னொரு ஐனிக்கு அறைக்கு ஹக்கா, உன் கண்களுக்கு செய்யற கடமை கடமை இருக்குப்பா. கண்ணுக்கு செய்யற கடமை என்ன, அதுக்கு உரிய நேரத்தில் ரெஸ்ட் கொடுக்கணும், தூக்கத்தை கொடுக்கணும். அது கண்ணுக்கு செய்யற கடமை. இந்த மார்க்கத்தில் இன்னொரு ஐனிக்கு அறைக்கு ஹக்கா, உங்களுடைய கண்களுக்கு செய்யற கடமை என்று சில கடமைகள் இருக்கிறது. ஒரு ஜசதிக்கு அறைக்கு ஹக்கா, உன் உடம்புக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்குது. பார்த்துட்டு இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் உட்காரணும், கொஞ்ச நேரம் சாயணும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும், கொஞ்ச நேரம் உழைக்கணும், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். உன் உடம்புக்கு செய்யற கடமை இருக்கிறது. ஒரு ஜவுரிக்கு அறைக்கு ஹக்கா, உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு செய்யற கடமை உனக்கு இருக்கிறது. ஒரு ஜவுஜிக்கு அறைக்கு ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்யற கடமை சில கடமை இருக்கிறது. ஒரு ரப்பிக்கு அறைக்கு ஹக்கா, உன்னுடைய இறைவனுக்கு செய்யற கடமை என்றும் சில கடமை இருக்கிறது. அவரவர் கடமை அவரவருக்கு கொடு, அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறேன் அப்படி மறந்துடாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை எச்சரித்து திருத்துகிற காட்சியை பார்க்கிறோம். இது எப்படி மனித நேயத்துக்கு எதிராக முடியும்? இந்த சித்தாந்தம், இந்த கொள்கை, இந்த கோட்பாடு, இந்த வணக்க முறையை ஒருவன் கடைபிடித்தால் அவனுக்கு கஷ்டமா லாபமா? இந்த உலகத்தில் அவனுக்கு சிரமமா?
அப்ப எல்லாத்தையும் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வணக்கம் அவ்வளவு எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுகை என்ற வணக்கத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு பணிவை காட்டுகிறோம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு துன்புறுத்தல் உண்டா? ஏதாவது கஷ்டம் உண்டா? கடவுளை வழிபடன்னு பள்ளிவாசலுக்கு செல்கிறோம். கையை கழுவுகிறோம். 5 தடவை எவ்வளவு தூசி படிஞ்சிருக்கும், எவ்வளவு மூக்குல கிருமிகள் எல்லாம் போயிருக்கும், கண்கள்ல எவ்வளவு தூசிகள் அடைஞ்சிருக்கும். 5 முறை கை முகத்தெல்லாம் கழுவும் பொழுது தூசிகள் கிருமிகள் இருந்து விடுபட்டு கண்கள் சுத்தமாகுது. மூக்குலதான் எல்லா மேட்டரும் போகிறது, உள்ள போறதெல்லாம். ஜலதோஷம் கலதோஷம் வர்றது என்ன? வந்துகிட்டு இருக்கிற எங்கே மூச்சதில்லை, ஜலதோஷம் போவா அட்டாக் ஆயிடுச்சு. இல்ல மூக்கு செய்யறதான். அப்ப மூக்குல இருந்து அது மாதிரிலாம் பரவிடுது. இந்த மாதிரி மூக்கு கழுவி சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தோம்னு சொன்னா அதுல உட்கார்ந்து இருக்கிற கிருமிகள் போக்குவரத்து எல்லாம் சுத்தமாயிடுது. பள்ளி வாசலுக்கு சென்று 5 முறை சுத்தம் பண்றோமே, இதுல உனக்கு என்ன கேடு? ஒரு கேடும் கிடையாது. அங்க போய் என்ன செய்யறோம்? ஊடுறோமா, பிறடுறோமா, விடவிடங்கிற குளிர்ல ஈரத்துணியை போட்டு நிக்கிறோமா? அழகா நிக்கிறோம். ஒரு ஃபேன் போடுறாங்க, ஜில் வருது. ஏசி கூட இருக்கு சில பள்ளி வாசல்கள்ல, சில பள்ளியில இருக்கு ஏசி கூட போட்டுக்கிறாங்க. அங்க போய் நிக்கிறோம், கடவுளுக்காக நிக்கிறோம், குனிகிறோம். குனிகிறதுல ஒரு எக்ஸசைஸ் இருக்கிறது, அதுல எந்த ஒரு கேடும் கிடையாது. குனிகிறோம், நிமிர்றோம். அந்த காலத்துல நம்ம தேவையா போச்சு. 3/4 பேருக்கு உடல் உழைப்பு இல்லாம போச்சு. இந்த காலத்துல என்ன இல்ல, அந்த காலத்துல எல்லாம் உழைச்சி சாப்பிட்டு இருந்தோம். எல்லாம் மிஷினா போச்சு. மாவாட்ட வேண்டிய வேலை கிடையாது, துணி துவைக்கிற வேலை கிடையாது, எல்லா வேலையும் வேற வேற மிஷின்கள் பார்த்துக்கிறது. அப்ப என்ன வேண்டி இருக்கு? உடம்பு போட்டு சில வேலைகள் கொடுக்கணும். அதை குனிஞ்சு நிமிர்ந்து அதெல்லாம் ரத்த உடலாம் கரெக்ட் பண்ணி அது நண்பட ஒரு மாதிரி அதெல்லாம் அல்லாவுக்கு அதுக்காக நம்ம செய்யக்கூடாது. இதுல என்ன கேடு நமக்கு இருக்குன்னா, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஒரு வகையில சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் நம்முடைய தொழுகையை எந்த ஒரு விஞ்ஞானித்தை கொடுத்து உடற்கூறு நிபுணத்தை கொடுத்து நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தினாலும் சரி, இது நல்லதுமா. எந்த ஒரு யோகாசன நிபுணத்தை கொண்டே கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனிதன் செய்வது நல்லதா கெட்டதான்னு கேளுங்க, அவன் நல்லதுமா. அப்ப உங்களுக்கு செய்யற இந்த வணக்கம் இது கருவி. இப்படி நீங்க குனிந்தீர்களே ஆனால் கேன்சர் வரும், நெத்தி கொண்டு தலையில வச்சிருந்தால் உங்களுக்கு அல்சர் வரும் இருக்குதா? உங்களுக்கு சொல்லப்பட்ட எந்த ஒரு வணக்க முறையாவது உங்களுக்கு கேடு தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறதா? மாறாக நன்மை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இப்படி எல்லாமே மனிதநேயங்க. அந்த தொழுகையில் கூட எப்படி மனிதநேயம்? அப்படி வரிசையா நிக்கிறோம். வசந்தவன் அங்கதான் நிக்கிறான், தாழ்ந்தவன் அங்கதான் நிக்கிறான். ஏழைக்கு பக்கத்துல பணக்காரன், பணக்காரன் பக்கத்துல ஏழை, ஏழை முந்தி நிப்பான், பணக்காரன் பிந்தி நிப்பான். முதலாளி 2வது சபையில நிப்பாரு, அவருக்கு வேலை செய்யறாரு முதல் வரிசையில போய் நிப்பான். நம்ம பள்ளியாசலுக்கு போறோம்னு வைங்க, முதலாளி லேட்டா வந்தாருன்னா அவரே கடிப்பாரு. நம்ம ஒரு கடையில வேலை செய்வோம், நம்ம கொஞ்சம் முதல்ல போயிட்டு வைங்க, நம்ம முதல் வரிசையில இருப்போம். முதலாளி கொஞ்சம் லேட்டா வந்தாருன்னு வைங்க, நமக்கு பின்னாடி நிப்பாரு. பள்ளிவாசல் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? முதலாளி நீங்க வாங்க நம்ம இடத்துக்கு கொடுப்போமா? அவர் கேட்க மாட்டோம், நம்மளுக்கு கொடுக்க மாட்டோம். அவர் கேட்கவும் முடியாது, நம்ம கொடுக்கவும் முடியாது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மார்க்கம், எப்படிப்பட்ட ஒரு அழகான வழிமுறை. இதுல உங்களுக்கு மனிதநேயம் தெரியலையா? 5 கடமைங்கிறவங்க தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ்வுல மனிதநேயம் இருக்குன்னு சொல்லிவிட்டேன். 2வது உங்களுடைய கடமை என்ன? தொழுகை தானே. அதுல மனிதநேயம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நம்மள்ட்ட தீண்டாமை இல்லாம இருக்கிற காரணம் என்ன? இவன் பக்கத்துல அவன் பக்கத்துல நிப்பாட்டி 5 பேர் நிப்பாட்டி வச்ச உடனே எல்லாம் மறைஞ்சு போயிடுது. நம்ம எல்லாம் யாருங்கிற இங்க உட்கார்ந்துட்டு நம்ம எல்லாம் யாரு? அரபு நாட்டு இறக்குமதியா? நபிகள் நாயகத்துக்கு வாரிசு நீங்களா? உங்க தாத்தா நபிகள் நாயகமா? எந்த ரத்த சம்பந்தமும் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இறப்பு நபிகள் நாயகத்துக்கு எந்த விதமான ரத்த உறவும் கிடையாது. நீங்க எல்லாம் யாரு? நான் எல்லாம் யாரு? இங்க இருக்கக்கூடியவர்கள் செட்டியார் இருக்கிறோம், முதலியார் இருக்கிறோம், ஐயர் இருக்கிறோம், தலித்து இருக்கிறோம், தேவர் இருக்கிறோம். இப்படி எல்லாம் இருந்த நம்ம முப்பாட்டன்மார்கள் தான் இது நல்ல மார்க்கமா இருக்கு வந்தார்கள். நம்ம அதனால முஸ்லீமா இருக்கிறோம். ஆனால் நீங்க நினைத்து பார்க்க வேண்டும், உங்கள யாருக்காவது எங்கே இருந்து வந்தீங்க ஞாபகம் இருக்குதா? நான் எங்க இருந்து வந்தேன்? மீடியா வேல்டின் புதிய வெளியீடுகள் சகோதரர் பி ஜைனுலாபுதீன் ஆற்றிய உரைகள் கற்றப்பின் நிற்க அதற்கு தக இப்ராஹிம் நபியின் தியாக வரலாறு, பெருநாள் தொழுகை மற்றும் குர்பானியின் சட்டங்கள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் புதுவை மாநிலம், பிஜேயின் கேள்வி நேரம், சகோதரர் SM பாக்கர் ஆற்றிய உரைகள், TNTJ சமுதாயத்தை ஒன்றுபடுத்தியதா பிளவுபடுத்தியதா, இடஒதுக்கீடு யாரால், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் ஏன், இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள், கொள்கையில் உறுதி, சம்சுல்லா ரஹ்மானி ஆற்றிய உரைகள், மறுமை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் ஏன், இரையச்சமும் தூய்மை
தூய்மையான எண்ணமும் எம்.எஸ். சுலைமான், இஸ்லாம் கூறும் ஓரிரை கொள்கை எம்.ஐ. சுலைமான், ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் நபி, கே.எஸ். அப்துல் ரஹ்மான் பிரதோசி, சகோதரர் அல்தாபி ஆற்றிய உரைகள், பாதிக்கப்பட்டோர், தொழுகையை தோழமையாக்குவோம், அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள், அபிவிருத்தி தரும் சம்பாத்தியம், இனிய இஸ்லாத்தை இனிதே எடுத்துரைப்போம், சிந்தனை செய்மனமே மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல் 81 அங்கப்பன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 25270006. இமெயில் mediaval@gmail.com. உங்களுக்கு எனக்கும் நபிகள் எந்த விதமான ரத்த உறவும் கிடையாது. நீங்க எல்லாம் யாரு, நான் எல்லாம் யாரு? இங்க இருக்கக்கூடியவர்கள் செட்டியார் இருக்கிறோம், முதலியார் இருக்கிறோம், ஐயர் இருக்கிறோம், தலித் இருக்கிறோம், தேவர் இருக்கிறோம். இப்படி எல்லாம் இருந்த நம்ம முப்பாட்டன்மார்கள் தான் இது நல்ல மார்க்கமா இருக்கு வந்தார்கள். நம்ம அதனால முஸ்லீமா இருக்கிறோம். ஆனால் நீங்க நினைத்து பார்க்க வேண்டும், உங்கள யாருக்காவது எங்கே இருந்து வந்தீங்க ஞாபகம் இருக்குதா? நான் எங்க இருந்து வந்தேன்? யாருக்கு சொல்ல, யாருக்கு சொல்ல? நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு சொல்ல இயலும். ஒரு 5 வருஷத்துக்கு முந்தைய இஸ்லாத்துக்கு வந்து அவருக்கு வந்தா சொல்ல இயலும். நான் வந்து செட்டியாரா இருந்தேன், நான் முதலியாரா இருந்தேன்னு சொல்ல இயலும். உங்கள யாருக்காவது சொல்ல இயலுமா? நம்மளுக்கு எப்படி மறைஞ்சு போயிடுதுன்னு சொன்னா, நாம எங்கே இருந்து வந்தோம் என்பது நமக்கே தெரியாது. இது எது ஏற்படுத்தியது? இஸ்லாத்தினுடைய தொழுகை ஏற்படுத்தியது. தொழுகை என்ற அந்த வணக்கத்திலையும் அல்லாஹ் மனிதநேயத்தை வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நோன்பு வைக்கிறீங்க, அந்த நோன்பு கூட என்னது எவ்வளவு ஆரோக்கியமானது. மனிதன் வந்து தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்துவது, ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம். மனிதன் வந்து தனக்குத்தானே கிரை செய்யறதுலாம் என்ன காரணம்? அதுல மனிதநேயம் இருக்கிறது. நீங்க பட்னி கிடக்கிறதுனால அல்லாவுக்கு என்ன லாபங்க? அல்லாவுக்கு அங்க டிமாண்ட் ஆயிருச்சு, உணவுல பத்தாக்குறையா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க, அதுக்காக வேண்டிய நோம்பு. நீங்க நோம்பு வச்சீங்கன்னு சொன்னா இது அல்லாவுடைய கஜராவோட நிறைய அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு, கொஞ்சம் நோம்பு வச்சு கொஞ்சம் மிச்சப்படுத்துங்க, அதுக்காக நோம்பு. பற்றாக்குறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நோம்பு வச்சுக்கிட்டு ரொம்ப திங்கிறோம். நம்ம நோம்பு இல்லாத நேரத்தில் திம்பதை விட நோம்புல சாப்பிடுறோம் ஜாஸ்தி பயமாத்திக்கிறோமே தவிர என்ன செய்யறோம்? அதிகமான ருசியோடு சாப்பிடுகிறோம், அதிகமான அளவு சாப்பிடுகிறோம், அதிகமான டைம் சாப்பிடுகிறோம், அதிகமான செலவோடு சாப்பிடுகிறோம். எல்லா முஸ்லீமுக்கும் ரமலான செலவு கூட. 11 மாசத்தில் அவரோட செலவை விட ரமலான் மாசத்தில் தான் செலவு கூட. ஏன் நோம்பு திறந்தவருக்கா சாப்பிடுறோம், தொழுது வந்தவருக்கா சாப்பிடுறோம். 3 மணிக்கு ஆரம்பிக்கிற சாப்பாடு 5 மணிக்கு பால் சொல்ற வரைக்கும் சோறை திண்டு விட்டு நொறுக்கு தின்னலாம் சாப்பிட்டு அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு பால் பழம் முட்டை அப்படி வகை வகையா சாப்பிடுறோம். உனக்கு கஷ்டமா இதுல ஒண்ணுமே கிடையாது. பிறகு எடுக்க வேண்டிய இந்த நோம்பு உனக்கு கஷ்டமா கொடுத்து நல்லா கூட தம்பிக்கு சொல்லுது. ரமலான் மாசம் பார்த்தோம்னு சொன்னா நோம்பு என்ற பெயரில் கூட நம்மள இஸ்லாம் மனித நேயத்துக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருக்குதா? இல்ல. அதுல கூட உனக்கு நல்லதான் செய்யுது. அதுல என்ன ஏற்படுது தெரியுமா? ராத்திரில வந்து நம்ம தூங்கிறோம் எப்போதும், அதனால நம்ம சாப்பிடாம இருக்கு நமக்கு தெரியறது இல்ல. 12 மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கீங்க, ராத்திரி 10 மணிக்கு படுக்கிறீங்க, காலையில 10 மணிக்கு டிஃபன் பண்றீங்க, அப்ப 9 மணிக்கு டிஃபன் பண்றீங்க. அப்ப இந்த 10 மணி நேரம் நீங்கள் 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்கல்ல, அதைத்தான் மாத்திக்கிறீங்க. இப்ப பகல்ல அப்படி இருக்கிறீங்க. என்ன டிஃபரெண்ட்? ராத்திரில சாப்பிடாடி நமக்கு தெரியாது, பகல்ல சாப்பிடாடி தெரியும். முடிச்சிட்டு மேல நேற்று தான் ராத்திரில எவ்வளவு நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி பழக்கம், காலைல எந்திரிக்கிறோம், மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிடுற மாதிரி ராத்திரி 2 மணிக்கு சாப்பிட்டீங்களா? இல்ல 4 மணிக்கு சாப்பிட்டீங்களா? நோம்புலாம் சாப்பிடுறீங்க, மத்த நாள் சாப்பிடுறது இல்ல. அப்ப நோம்பு காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? அதே தான் சாப்பிடுகிறோம். நோம்பு இல்லாத காலத்தில் அதே தான் சாப்பிடுறோம். நோம்பு என்ற பெயரில் கூட உங்களுக்கு கஷ்டம் தரல இந்த மார்க்கம். என்ன பண்ணுது? டயத்தை சேஞ்ச் பண்ணும். பகல்ல பட்னியா இருக்கிறது பதிலா ராத்திரி பட்னியா இருக்கு. பகல்ல சாப்பிடுறத என்ன செய்ய, ராத்திரில சாப்பிட்டுக்க தூங்கிடும். பகல்ல முடிச்சுட்டே இப்ப என்ன செய்ய, நம்முடைய பசி நமக்கு உணர முடியும். அப்ப இதை இஸ்லாம் கடமையாக்குறது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல. அதே அளவு சாப்பிட்டுற என்ன மேற்று இதுல இறைவனை பற்றிய அச்ச உணர்வு நமக்கு ஏற்படும். என்ன ஏற்படும்? இது நம்ம பசிக்கிறது, வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், பட்ட பகல் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் பொழுது பொண்டாட்டிலாம் என்ன பண்ணிட்டாங்க, துணிமணி எடுக்க வெளியே போயிட்டாங்க, நீங்க மாத்திரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்ல புருஷன் வெளியே போயிட்டா பொண்டாட்டி மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நோம்பு திறக்குவதற்காக வகை வகையா சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. ஜூஸ் போட்டு வச்சு ஒரு பக்கம் பேரிச்சம்பழம் இருக்கிறது, ஒரு பக்கம் வந்து நோம்பு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கிறது, ஒரு பக்கம் அது இது கபாபு வாங்கி வச்சிருக்கிறது. எல்லாம் அப்படி மூக்க துளைக்குது. 4 மணி சாயந்தரம் 4 மணி ஆச்சு, பசி கில்லுன்னு வைத்த யாராவது சாப்பிடுவோமா? யாரும் சாப்பிட மாட்டோம். நம்ம வீட்டுல நம்ம மட்டும் இருக்கிறோம், யாரும் பார்க்க மாட்டாங்க. பசிக்கவும் செய்யுது, வீட்டுல சாப்பாடும் இருக்கிறது, நமக்கு நாட்டமாவும் இருக்கிறது. போய் அதை தொடுவோமா? தொட மாட்டோம். ஏன் தொட மாட்டோம்? இதை தொட்டா ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான்,
பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் சாப்பிட முடியும், புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி சாப்பிட முடியும், உலகத்துக்கு தெரியாம எந்த ஒரு மனுஷன் சாப்பிட முடியும். ஆனால் ஒருத்தனுக்கு தெரியாம சாப்பிட முடியாது. ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒரு எண்ணத்தை உனக்கு உண்டாக்குவதுதான் இது மனித நேயமா இல்லையா? இப்படி நினைத்துக் கொண்டு அல்லாஹ் ஹலாலாக்குன சோத்தையே நீ சாப்பிடாம இருந்தியப்பா. பட்ட பகல்ல உனக்கு பசிக்கும் பொழுது, யாரும் இல்லாம இருக்கும் பொழுது அதை சாப்பிடாம இருந்தீல. ஏன் சாப்பிடாம இருந்த? சாப்பிட ஃபைன் போடுவாங்களா? ஊர்ல கட்டி வச்சு அடிப்பாங்களா? யாருக்கா தெரியுமா? முதல்ல ஒருத்தருக்கும் தெரியாமல் உன்னால் சாப்பிட முடியும், ஆனாலும் நீ சாப்பிடவில்லை. ஏன் சாப்பிடல? ஒருத்தனுக்கு தெரியும், ஒரே ஒருத்தனுக்கு அது இந்த அச்சம் இருந்துச்சுல. இந்த அச்சத்தை உண்டாக்கி கொண்டால் நீ எப்படி தண்ணி அடிப்ப? ஓ சோத்த திங்கிறத பார்க்கிற இறைவனுக்கு நீ தண்ணி அடிக்கிறத பார்க்க முடியுமா? முடியாதா? இப்படி நினைத்தால் நீ மதுபானம் குடிக்கிற விடுபடுவியா இல்லையா? விட்டா உனக்கு நல்லதா இல்லையா? மனித நேயம் நினைப்ப மறுபடியும் அந்த பழக்கத்தில் நீ விடுபட்ட என்றால் என்னாச்சு? உனக்கு நல்லது. புகை பிடிக்கிற விடவே முடியல. என்னடா இது சோத்தை விட்ட உனக்கு புகை விடுகிறாதா? 12 மணி நேரம் சோத்தை விட்டீங்களா? 12 மணி நேரம் தண்ணியை விட்டீங்களா? 12 மணி நேரம் எல்லா விதமான ஆசாபாசத்தையும் விட்டிய. ஒருத்தன் பார்த்துட்டு இருக்காங்கிறதுக்காக வேண்டி, அந்த ஒருத்தன் பார்க்கிறாங்கிறதுக்காக வேண்டி அந்த புகையை விட மாட்டியா? நீ புகையடிச்சா அவனுக்கு தெரியாதா? பாப்பாவுக்கு தெரியாம, அம்மாவுக்கு தெரியாம, ஊருக்கு தெரியாம, வாத்தியாருக்கு தெரியாம, முதலாளிக்கு தெரியாம நீ புகையை அடிச்சேன்னு சொன்னா ஒருத்தனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அவர் பார்க்கிறானே. இப்படி நீ அந்த புகையை விட்டால் அது உனக்கு நல்லதா இல்லையா? மனிதனே உனக்கு நல்லது, உன் நல்லதுக்கு தானப்பா. அல்ல நீ கலப்படம் பண்ண போற, யாருக்கும் தெரியாம கலப்படம் பண்ண முடியும். கலப்படம் பண்றதுக்கு சுகாதாரத்துறை அதிகாரி ஒருத்தர் வந்துட்டாரு வை, அவரை கூட ஒரு கவர்ல போட்டு கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாரு, தப்பிச்சுக்க முடியும். உனக்கு கலப்படம் பண்ண முடியும், கலப்படம் பண்ணிவிட்டு மாட்டிக் கொள்ளாமல் தப்பிச்சு கொள்ளவும் முடியும். ஏன் உன்னை கண்காணிக்கிறோம்? மனுஷனுக்கு வேலை இருக்குது. அவனுக்குரிய வேலையை கொடுத்தவன்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? நம்மளை கண்டுக்கிறாம விட்டு போயிடுவான். ஆனா அவனுக்கு தெரியாம உனக்கு கலப்படம் பண்ண முடியுமா? அவனுக்கு தெரியாம உன்னால பிரார் பண்ண முடியுமா? நான் கலப்படம் பண்ண நினைக்கிறேன். ஆஹா, அன்னைக்கு ஒரு நாள் நோன்பு வைத்திருக்கும் பொழுது, பட்ட பகல்ல பசிக்கும் பொழுது, வீட்டுல யாரும் இல்லாம இருந்த பொழுது, சாப்பிடணும்னு என் மனசு நினைத்த பொழுது, அவன் பார்ப்பான்னு சொல்லி நான் சாப்பிடாம இருந்தேனே, அந்த அவன் நான் கலப்படம் பண்றதை பார்ப்பானா பார்க்க மாட்டானா? அதனால் மனிதனுக்கு கேடு ஏற்படுமே, அதுக்கு கொஸ்டின் கேட்பானா கேட்க மாட்டானா? அப்படி நான் நினைத்தால் அது மனித நேயமா இல்லையா? 4 பேருக்கு உயிரை காப்பாற்ற முடியுமா இல்லையா? கலப்பட சாமான தின்னுட்டு செத்து போற குழந்தைகளை காப்பாற்ற முடியுமா இல்லையா? கலப்பட எண்ணெயை தேய்ச்சி வாழ்க்கையா போயிடறானோல அவங்க தலையை காப்பாற்ற முடியுமா இல்லையா? கலப்பட உணவை சாப்பிட்டு வாந்தி பெருக்கி ஆகுறானோல அவங்கள காப்பாற்ற முடியுமா இல்லையா? அதுக்கு இந்த நோம்பு உனக்கு ட்ரைனிங் தருது. அப்ப இஸ்லாம் சொல்ற வணக்கத்துல கூட அங்கே மனிதன் ஒண்ணு உனக்கு நல்லதா இருக்கும், இல்லாட்டி உலகத்துக்கு நல்லதா இருக்கும். இப்படிதான் இருக்கிறது. அடுத்து கலிமா எடுத்துக்கிறது மனித நேயம். கலிமான லா இலாஹ இல்லல்லாஹ், அதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. 2வது கடமை தொழுகைங்கிறீங்க, அதுல மனித நேயம் தான் இருக்கிறது. நோம்பு என்கிறீங்க, அதுல மனித நேயம் இருக்கிறது. அடுத்து என்ன? ஜக்காத். இதுல என்னப்பா அல்லாஹ்வுக்கு என்னப்பா இருக்கு? பேசி பாத்தியா? உலகத்துல மனிதனுக்கு மனிதன் உதவுறத ஒரு மார்க்கு கடமையாக்கி இருக்குன்னு சொன்னால் நீ ஏற்றிருக்கிற இஸ்லாம் தான் செஞ்சிருக்கிறது. என்ன பண்ணுது? உன்னுடைய சொத்துக்கள் அத்தனைக்கும் கணக்கு பண்ணி 2.5% கொடு. 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறியா? 2500 ரூபாய் கொடுத்துரு, ஏழைக்குன்னு கொடுப்பா. அப்ப 40 ஒரு பங்கு 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குதா? அதுல 2.5% தொகை எடுத்து உனக்குள்ள இல்ல, அதை ஏழைக்கு கொடு. அப்ப இஸ்லாத்துடைய 5 கடமைன்னு சொல்லக்கூடிய அந்த கடமையில 4வதாக உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய கடமை முழுக்க முழுக்க மனுஷன் சேர்ந்தது. இல்ல அல்லாஹ்வுக்கு என்ன? நீ உன் சொத்துல 40 ஒண்ணு எடுத்து எவனுக்கும் ஒருத்தன் ஏழைக்கு கொடுத்தா கடவுளுக்கு என்ன? அதுல கடவுளுக்கு உண்டியல்ல போட்டு சொல்லப்பட்டிருக்கா? இன்னும் சொல்ல போனால் ஜக்காத்து பணத்தை எடுத்து பள்ளிவாசல் கூட கட்டக்கூடாது, தெரிஞ்சுக்கிறீங்க. ஜக்காத்து கொடுக்குறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது, அதுல எவ்வளவு ஜக்காத்து வரும்? 2.5%, 25,000 ரூபாய் ஜக்காத்து வருதா? இந்த 25,000 ரூபாய் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? 2 லட்சம் ரூபாயா? 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? நான் ஜக்காத்து பணம் வைத்திருக்கிறேன், எங்க ஊர்ல பள்ளிவாசல் இல்ல, பள்ளிவாசல் கட்ட போறேன். பள்ளிவாசல் தனியா நன்கொடை கொடுத்து கட்டிக்க. இந்த ஜக்காத்து என்பது பள்ளிவாசலுக்குரியது இல்லை, ஏழை மக்களுக்குரியது. மனிதர்களுடைய கடன் தீர்ப்பதற்கு,
வறுமையை போக்குவதற்கு, அடிமைகளை விடுதலை செய்வதற்கு, இன்னும் பிற அறப்பணிகள் செய்வதற்கு உரிய பணம் என்று சொல்லுகிறத முழுக்க முழுக்க மனுஷன் மீதுல இல்ல. இந்த ஜக்காத் என்ற கடமையில 3% மனிதன் கவனத்தில் கொள்ளப்படுறானா இல்லையா? இப்ப மனுஷனுக்கு உதவுறதையும் மனுஷனுக்கு நன்மை செய்யறதையும் மார்க்கத்தின் ஒரு கடமையாகவே ஆக்கி இருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை மனிதநேயம், கொள்கை மனிதநேயம், வணக்க மனிதநேயம், கொடுக்கிற ஜக்காத்து மனிதநேயம், அது முழுக்க முழுக்க என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது, உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஜக்காத்து, அந்த ஜக்காத்தை என்னுடைய கடனுக்காக கொடுத்து விட்டு என்னை அதை நீங்க ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணினீர்களே ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு செஞ்ச கடமையை நிறைவேற்றியவர்கள் ஆவீர்கள் சொல்ற ஒரு மார்க்கம். அப்ப எதுக்கு இந்த கடவுளை மறக்கணுங்க? இந்த கடவுளை மறந்துட்டு எதுக்கு மனசுக்கு நினைக்கணும்? இந்த கடவுளை நினைச்சாலே மனுஷனுக்கு நன்மை கூட, இந்த கடவுளை மறந்தால்தான் மனுஷனுக்கு கேடு. அப்ப அப்படி ஒரு மனிதநேயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அடுத்தபடி என்ன? அடுத்த கடமை உங்களுக்கு ஹஜ்ஜி. அதுல கூட என்ன இருக்குது? ஏதோ செலவு நினைக்கிறீங்களா? 7 லட்சக்கணக்கான ரூபாய் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு போய் 85,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போய் 65,000 ரூபாய் செலவு பண்ணி போய் 1,10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போய் இவ்வளவு ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டு வரட்டுமா? அப்படி எல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வேஸ்ட் இல்ல. ஏன்? இது முதல்ல எல்லாத்துக்கும் கடமையாக்கல. ஹஜ்ஜுக்கு எல்லாத்துக்கும் கடமையா? ஒவ்வொருத்தரும் வீட்டை எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க, மார்க்கம் சொல்லுதா? கடன் வாங்கிட்டு போன்னு சொல்லுதா? வட்டிக்கு வாங்கிட்டு போன்னு சொல்லுதா? பிச்சை வாங்கிட்டு போன்னு சொல்லுதா? எவனுக்கு தேவைக்கெல்லாம் மிஞ்சி அளவுக்கு அதிகமா அல்லாஹ் கொடுத்து இதுக்கு ஹஜ்ஜிக்கு போறதுனால மனைவியோ மக்களோ குடும்பமோ சந்தோஷமோ எதுவுமே பாதிக்கப்படாது அப்படிங்கிற நிலையில அல்லாஹ் தாறுமாறா யாருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அவன் மீது ஹஜ்ஜி கடமை. அவனுக்கு இந்த 1 லட்சமோ 1.5 லட்சமோ 50,000 80,000 ஒரு பெரிய மேப்பு இல்ல. இது செலவழிச்சு போக சொல்லுது இஸ்லாம். எதுக்கு போக சொல்லுது? அங்க அல்லாஹ் இருக்கிறாங்க. அல்லாஹ் அங்கதான் இருக்கிறானா? மக்களோட அல்லாஹ் இருக்கிறானா? அல்லாஹ் அங்க இல்ல. எதுக்கு அங்க போக சொல்லுது? அது உலகத்துல முதல் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் காபா. அதுக்காக போக சொன்னாலும் அதுல மனிதனுக்கு கிடைக்கிற நன்மையை நீங்க பாருங்க. உலகளாவிய ஒரு சர்வதேச மாநாடாக, சர்வதேச சகோதரத்துவ சமத்துவ மாநாடாக அந்த ஹஜ்ஜு திகழதா இல்லையா? அந்த ஹஜ்ஜை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விமானத்தில் ஏறி வட்டம் அடித்து அந்த ஹஜ்ஜுடைய காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அப்படி பிரமிப்பீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். என்ன நடக்கு? ஐரோப்பாக்காரனுக்கான எப்படி இருப்பான்? வெள்ள விளைவு தக்காளி பழம் மாதிரி இருப்பான். அப்படி சுண்டுனா ரத்தம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் யாரு? ஐரோப்பாக்காரன். அதனாலேயே நான் ஒசந்தவன் நினைக்கிறான். இன்னொருத்த யாரு? ஆப்பிரிக்காக்காரன். அவன் எப்படி இருப்பான்? அடுப்பு கறியை விட மோசமா இருப்பான். அந்த மாதிரியான நிறத்தில் இருக்கக்கூடியவன் நிறமட்டம் இருந்தா கூட பரவாயில்ல, தோற்றம் மூக்கு எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். முடி கூட டைப்பா இருக்கும், மனுஷ முடி மாதிரி இருக்காது. அப்ப எல்லாத்திலையுமே ஒரு வித்தியாசமான கோலத்தில் இருக்கக்கூடியவன் யாரு? ஆப்பிரிக்காக்காரன். இந்த ஆப்பிரிக்காக்காரனை ஐரோப்பாக்காரன் இந்த நூற்றாண்டில் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான்? இந்த நூற்றாண்டில் எப்படி நடத்துகிறான்? வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இந்த 20ஆம் நூற்றாண்டுல எல்லாம் தனித்தனி ஆக்கி வைத்திருக்கிறான். நம்ம நாட்டில் எப்படி ரெட்ட கோலை வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி நாகரிகத்தின் உச்சிக்கு சென்று விட்டோம் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகளிலே வெள்ளைக்காரனுக்கு தனி ஸ்கூல், கருப்பனுக்கு தனி ஸ்கூல், வெள்ளைக்காரனுக்கு தனி ஹோட்டல். அந்த கருப்பன் போய் சாப்பிடுற ஹோட்டலுக்கு வெள்ளைக்காரன் போக மாட்டான். வெள்ளைக்காரன் போற ஹோட்டல்ல கருப்பன் தடுக்கப்படுவதா ஹோட்டல் இருக்கப்படா. அப்ப இந்த 20ஆம் நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பாக்குறீங்க. வெள்ளையனுக்கு தனி ஹோட்டல், கருப்பனுக்கு தனி, வெள்ளையனுக்கு தனி பேருந்து, கருப்பனுக்கு தனி பேருந்து, வெள்ளையர்கள் படிக்க தனி கல்விக்கூடம், கருப்பனுக்கு தனி கல்விக்கூடம், வெள்ளையனுக்கு தனி மருத்துவமனை, கருப்பனுக்கு தனி மருத்துவமனை. இப்படி எல்லாத்தையுமே வெள்ளையன் கருப்பன் என்று வேறுபடுத்தி காட்டக்கூடிய அந்த ஐரோப்பாக்காரனும் ஹஜ்ஜிக்கு வருகிறான். இஸ்லாத்தை ஏற்ற ஒருவன் ஹஜ்ஜிக்கு வருகிறான். இந்த ஆப்பிரிக்காக்காரனும் ஹஜ்ஜிக்கு வருகிறான். அங்க என்ன காட்சியை பாக்குறீங்க? ஆப்பிரிக்காக்காரன் முதல் வரிசையில் நிற்பான், ஐரோப்பாக்காரன் 2ஆம் வரிசையில் நிற்பான். ஆப்பிரிக்காக்காரனுடைய காலு ஐரோப்பாக்காரன் தலையில உரசும். நெற்றியை நிலத்தில் வைத்து இறைவனுக்காக சிரம் பணிகிற பொழுது இவனுடைய கால் முதல் வரிசையில் இருக்கிற காரணத்தினால் இவன் கால் அவன் தலை உரசும். கிட்ட நிக்க கூடாது சொன்னவன், சேர்ந்து படிக்க கூடாது சொன்னவன், பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது சொன்னவன், அவனை இஸ்லாம் எப்படி மாத்திருக்கிறது? சர்வதேச அளவில் இந்த தீண்டாமையையும்
குலப்பெருமை, இனப்பெருமை, நிலப்பெருமை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்காக வேண்டி அந்த சர்வதேச மாநாடு. அதுல மனிதநேயம் இல்லையா? அங்க பார்க்கவே இல்லை மனிதநேயம். இதுக்கு மேல என்ன மனிதநேயம் கேட்கிற நீ? உலகத்தில் எதை ஒழிக்க முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறாரோ அதை ஒரு கடமையின் மூலமாக இஸ்லாம் ஒழித்து காட்டுற காட்சியை பார்க்கிறீங்க. 5 கடமைகள் தான் மனிதநேயம் என்று இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திலே, அல்லாஹ் இருந்த இந்த மார்க்கத்திலே எல்லாமே மனிதநேயம். மனிதநேயத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிற அளவுக்கு இந்த மார்க்கம் மனித நேயத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் கடவுளுக்கு செய்யற கடமைகள் தப்பு செய்கிறான், செய்யற கடமைகள் தப்பு செய்கிறான். கடவுளுக்கு செய்யற கடமையில் தப்பு செய்தால் கடவுள் அதை மன்னிப்பார், அல்லாஹ் அதை மன்னிப்பார். மனிதனுக்கு செய்யற கடமையில் நீ தப்பு செய்தால் அந்த மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதுக்கு மிஞ்சி என்ன மனிதனை காணுங்கிறீங்க? மனித நேயத்துல இதை தாண்டி ஒரு மனித நேயம் இருக்கிறதா? இப்ப நான் தோழல, நோன்பு வைக்கல, குர்ஆன் ஓதவில்லை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை நான் செய்யவில்லை, இது அல்லாஹ் மன்னிச்சுக்கிறான். கடவுளே என்ன மன்னிச்சுக்க என்று அளவு குழம்பி நான் திருந்திக் கொண்டால் மன்னிச்சிருவான். திருந்தாட்ட கூட அவனா கூட இறக்கப்பட்டு கூட மன்னிச்சிருவான். நாடினால் அதை கூட செஞ்சிருவான். ஆனா ஒருத்தனை நான் ஏமாத்தி இருக்கிறேன், அவன் சொல்லி இருக்கிறேன், புறம் பேசி இருக்கிறேன், அடிச்சிருக்கிறேன், வாங்கின கடனை கொடுக்காம ஏமாத்தி இருக்கிறேன், இப்படி நான் மனிதனுக்கு துரோகம் செய்து இருந்தால் கடவுளே என்னை மன்னித்திரு என்று கேட்டால் முடியாதுங்கிறான் கடவுளுக்கு. இதானங்க மனிதனையும் அடை நீ யார் அடிச்சியோ அவங்ககிட்ட போய் கேள்ற மன்னிப்பு, யாரை ஏமாத்திரி அவன்கிட்ட போய் கேள் மன்னிப்பு, யாரு கடனை வாங்கிட்டு கொடுக்க மறுத்தி அவன்கிட்ட போய் கேளு. இல்லன்னா என்னிடத்தில் உனக்கு நரகம் தான், என்னிடத்தில் உனக்கு தண்டனை தான். இப்படி சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா? கொள்ளை அடிக்கிறான், 10% உண்டியல்ல போட்டா கொள்ளை அடிச்சது ஓகேன்னு நினைக்கிறான். கொள்ளை அடிக்கிறாங்க, கோடி கோடியா கொள்ளை அடிச்சுட்டு கட்டுக்கட்டு 500 ரூபாய் கட்டு கிடந்து பேப்பர்ல போடுறான். ஏன் 500 ரூபாய் அக்கௌண்ட் போடுறான்? திருடி விட்டான். திருட்டுல இருந்து கடவுள்கிட்ட தப்பிக்கவே கடவுள் என்ன பண்ணுவாரு? நமக்குள்ள பிரச்சனை கூட போடுப்பா. அதன் அர்த்தம் இதுல என்ன மனிதநேயம் இருக்கிறது? அப்ப கடவுளுக்காக கோயில் உண்டியல்ல போட்டுட்டா, பள்ளிவாச உண்டியல்ல போட்டா, சர்ச்சை உண்டியல்ல போட்டுட்டா கடவுள் மன்னிச்சிருவாரா? அப்படி அவர் கடவுள் அப்படி இருந்தா அவர் கடவுள் அவர் மனிதநேயம் உள்ளவரா? நான் அந்த ரூபாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பேன், நீ பாட்டுக்கு சட்டம் தூக்கிட்டு போயிட்டு அமிர்தா செய்யி, அப்ப நான் எவ்வளவு வேதனைப்படுவேன், நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன். அப்படி பார்க்கிறவன் தான் கடவுள். அப்ப இஸ்லாம் என்ன பண்ண தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யுக்ஃபரு லிஸ்ஸஹீதி குல்லு தம்பின் இல்லத்தைன். ஒரு மனுஷன் என்ன பாவம் செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் பண்ணிட்டான்னு வைங்க, எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டோம். ஒரு அக்கிரமம் நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது, அதை எதிர்த்து நிக்கிறான், அதுல கொல்லப்பட்டான்னு வைங்க, அக்கிரமத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி உசுர கொடுத்தான்ல, அதுக்காக வேண்டி கடவுள் என்ன பண்றாரா? அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாராம். ஆனால் அவர் கடன் வாங்கி இருந்தால் மன்னிக்க மாட்டார். ஏன்? கடன் கடவுள் சம்பந்தப்பட்டது இல்ல. கடன்கிறது மனுஷன் வாங்கி இருக்கிற, அவன்கிட்ட கடனை வாங்கிவிட்டு எனக்கு உயிரை தியாகம் பண்ணா அதை எப்படி நான் மன்னிப்பேன்? கடன்காரன் மறுமையில் கேட்டால் ஓ நன்மையை பறிச்சு அவனுக்கு கொடுத்துருவாங்கிறாள். அதனால கடன் வாங்காதே, வாங்குற கடன் திருப்பி கொடுத்துரு. அவன் கொடுக்காம மண்டையை போட்டா புள்ள குட்டிகளுக்கு சொல்லப்படுது, முதல்ல உங்க அப்பனுடைய கடன் ஆட, உங்க ஆத்தா போட்ட கடன் ஆட, உன் சொந்தக்காரன் போட்ட கடன் ஆட, அப்புறம் மற்ற விஷயத்தை பேசு. இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் மனிதநேயம் இருக்கா இல்லையா? இப்படி எதை எடுத்தாலும் மனிதநேயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துஈனுர் ரஜுல அலா தாபத்திஹி, ஒரு மனிதன் வாகனத்தில் ஏற முடியாமல் சிரமப்படுகிறான், அதுக்கு நீ உதவி செய்றியா? அது நல்லறம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தொழுகிறது மட்டும் நல்லறவுன்னு சொல்லல, நோம்பு வைக்கிறது மட்டும் நல்லறவுன்னு சொல்லல, இமாத்தத்துல் அதா அணித்தறி. போய்கிட்டே இருக்கிறோம், காதில் ஒரு கல்லு கிடக்குது, அது 4 பேர் காலுக்கு இடைஞ்சல் பண்ணு, முள்ளு கிடக்குது குத்து, ஓரமா எடுத்து அந்த பக்கம் போட்டு யாரும் அதுல இருந்து சிரமப்படாமல் காப்பாத்தின்னு வைங்க, இது நன்மை. இஸ்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. தெருவில் கிடக்கிற முள்ளை அப்புறப்படுத்தினால் அது நல்லறம். இதெல்லாம் கடவுளுக்கு தேவையா? இதெல்லாம் உங்களுக்கு நல்லறம் என்று சொல்லித் தரக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு ஹதீஸ் வருகிற நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒருத்தனை மறுமை நாளில் கொண்டு எல்லாம் விசாரிப்பானா, அவன் கணக்கு எடுத்து பார்த்தா ஒரு நன்மையுமே இருக்காதான். என்னடா ஒண்ணும் பண்ணல, ஏதாவது நன்மை பண்ணிருக்கியாரா? நான் பண்ணிருக்கிறேன்.
என்னடா பண்ணிருக்கிற? யாராச்சும் கடன் வாங்குவாங்க. நான் நிறைய பணம் இருந்துச்சு, கடன் வாங்கிட்டு வசதி உள்ளவன்ட்ட வசூல் பண்ணி போடுவேன். ஏழையா இருந்தான்னு சொன்னா நான் தள்ளுபடி பண்ணிடுவேன். ஏன் தள்ளுபடி பண்றேன்னு கேட்டா, எனக்கு அல்லா தள்ளுபடி பண்ணுவாங்க நான் பண்ணிடுவேன். அவன் சொல்றான், மறுமையில சொல்றான், நான் அவனுக்கு தள்ளுபடி பண்ணனா அல்ல எனக்கு தள்ளுபடி பண்ணுவான்ல, அதுக்காக வேண்டி நான் அந்த மாதிரி பண்ணல. உடனே அல்ல என்ன செய்யறான், நீ உனக்கு தள்ளுபடி பண்ண உணவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கு, இவனுக்கு டோட்டலா தள்ளுபடி பண்ண கேட்டான்ல. இவனுக்கு என்ன பண்ணுங்க, டோட்டலா எல்லா பாவத்தையும் தள்ளுபடி பண்ணி இவனை கொண்டே உள்ள தள்ளுங்க சொர்க்கத்துல அல்ல. அப்ப ஒரு மனிதன் மனிதன் பட்ட கருணை தள்ளுபடி பண்ணினால் அவனை சொர்க்கத்தில் சேர்க்கிற அளவுக்கு மனித நேயத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. இப்படி இஸ்லாத்துல என்ன ஒரு மேட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே மனித நேயத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. நீங்க பார்க்கலாம் சில விஷயங்கள்ல. இன்னைக்கு பாருங்க, ஒருத்தன் திருடிவிட்டான், திருடுனா அவனை கையை வெட்டணும், கற்பழித்தால் மரண தண்டனை கொடுக்கணும். இதுதான் மனிதனே இல்லைமாங்க. இஸ்லாத்த மனிதனே இல்லைங்கிற பாருங்க, அவன் விமர்சனம் எங்க வரு? இதெல்லாம் சரிதான், நீங்க நல்ல நல்லா செய்யத்தான் சொல்றீங்க, சமூக சேவை செய்ய சொல்றீங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கிறது. ஒருத்தர் திருடுனதுக்காக வேண்டி கையை வெட்டுறதா? அநியாயமா இல்லையா? 1000 ரூபாய் திருடுனா 1000 ரூபாய் கையும் உண்ணா இப்படின்னு நினைச்சுக்கிறான். கேட்டு இது என்னையா மனிதநேயமான மார்க்கம், காட்டு முன்னாடி மார்க்கமா இருக்க, கொடூரமான மார்க்கமா இருக்கிற என்று இந்த மனிதநேயம் இல்லைங்கிறது எங்க வருதுன்னு கேட்டா, இஸ்லாம் சொல்லுகிற இந்த குற்றவியல் சட்டம் இருக்க அதுல கை வச்சிருவாங்க. பாத்தீங்களா, மனித நேயங்கிறாங்க, திருடுனா கையை வெட்டணுமா அப்படின்றாங்க. சரி, இப்ப திருடுனா கையை வெட்டணும்னு சொன்னதுல ஏன் கை எதனால அப்படி சொல்றான்னு கேட்டா, இப்படி வெட்டிக்கிட்டு இருந்தா பாதி பேர் கையிருக்காங்க, திருடுனா கையை வெட்டிக்கிட்டே இருந்தா கையெல்லாம் ஜாஸ்தியா போயிருவாங்க, அநியாயமா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இதுல மனிதநேயம் இருக்குன்னு விளங்க. ஏன் இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது? எதுக்காக இப்படி தண்டனையை தருகிறது? தண்டனை அதிக கடுமையாக இருந்தால்தான் தப்பு குறையும். நல்ல விளங்கிடும். தண்டனை கம்மியாக இருக்குமே ஆனால் தப்புகள் குறையாது, அதிகரிக்கும். இப்ப நமது நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள், உலகத்தில் உள்ள 99% நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க என்ன நடக்கிறது? ஒருத்தன் திருடி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன செய்வாங்க? கைது பண்ணுவாங்க, வழக்கு போடுவாங்க, ஜெயில கொண்டு வைப்பாங்க. ஜெயில வைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அங்க சோறு கொடுப்பாங்க, நம்ம காசுல, நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு சோறு, நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு போர்வை, நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு தட்டு, நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு தமிழர், நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு சுண்டல், நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு எண்ணெய், நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு சோப்பு, நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு வாரத்துக்கு ஒரு சினிமா, நம்ம வரிப்பணத்தில் அவனுக்கு பேப்பர். இப்படி எல்லாம் இருந்தவன் என்ன பண்றான்னு கேட்டா, மாமியா விடுங்கிறான். எங்க வர மாமியா வீட்டுக்கு போயிட்டு வர்ற? ஏன் மணி அடிச்சா மாமியா வீட்டுல சோறு கிடைக்காதுங்க. 6 மணிக்கு நைட்டு சோறு கிடைக்குமா உங்களுக்கு? எந்த மாமியா வீட்லயாச்சு? புது மாப்பிள்ளை கூட கிடைக்காது. புது மாப்பிள்ளையா இருந்தா கூட சாயந்தரம் 6 மணிக்கு சோறு கிடைக்குமா? 6 மணிக்கு ராத்திரி சாப்பாடு, காலையில 7 மணிக்கு காலை சாப்பாடு எங்க கிடைக்கும்? எந்த பொண்ணாடி 7 மணிக்கு சாப்பாடு அடிப்படி வைப்பா? அப்ப ஜெயில போனீங்கன்னு சொன்னா 7 மணிக்கு காலை சாப்பாடு, சாயந்தரம் 6 மணிக்கு பகல் சாப்பாடு, 12 மணிக்கு பகல் சாப்பாடு, 6 மணிக்கு நைட் சாப்பாடு, 6ஓட அடங்கிடலாம். 12 மணி நேரம் ரெஸ்ட், 6 to 6 ரெஸ்ட்டுங்க. இப்படி ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடம் எங்கேயாவது இருக்குதா? அப்ப என்ன பண்றான்? ஒருத்தர் திருடுறான், திருடவங்க பாக்குறான், நல்லா இருக்கு, இது நாளைக்கு திருடலாம் போல இருக்கு, 1000 ரூபாய் திருடுறதுக்காக வேண்டி 6 நாள் தோட்ட போடுறாங்களே, அப்படிதான் நினைப்பா. இருக்கிற சட்டம் சரியில்லைங்கிற சட்டத்தை திருத்தணும். நீதிபதிகளையோ போலீஸையோ சொல்லி குறையில்லையே, இருக்கிற சட்டப்படிதான் நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க சட்டம் எழுதுனவன் சரியில்லை, ஏசி நம்மள உட்கார்ந்து சட்டம் எழுதிவிட்டாங்க, ஏதோ பார்க்கல, திருட்டு கொடுத்தாலும் அவனை பார்க்கல. இப்ப நான் என் தகப்பனார் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன், சீரியஸ் கண்டிஷனா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு வர சொல்ற டாக்டர். நான் அவன்கிட்ட கடனை வாங்கி அந்த ரூபாயை சிரமப்பட்டு திரட்டிக்கிட்டு போய் மருந்து வாங்குறதுக்காக போறேன். என்கிட்ட ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப என் நிலையில இருந்து பார்த்தா நான் என்ன செய்வேன்? என் தாப்பனார் போயிட்டாரு. இப்ப அந்த மருந்து இல்லாதனால என் தாப்பனாரு மருந்து வாங்கிட்டு வந்தா பிழைக்குவாரு. மருந்து வாங்க வர்றேன், எடுத்துட்டு போயிட்டான். என்கிட்ட கேட்கணும் சட்டம் எழுதுறவன். சட்டம் எழுதுறவன் யார கேட்கணும்? பறி கொடுத்தவன்ட்ட போய் கேளு, என்ன செய்யணும் கேளு. நீ பறி கொடுக்காம ஏசி ரூம்ல உட்கார்ந்து சட்டம் எழுதுற, என்கிட்ட வந்து கேட்கறா. தலைய சீவனும் இஸ்லாம் அதோட கம்மியா தான் சொல்லுது. தலைய சீவனும் நான் சொல்லுவேன், இஸ்லாம் என்ன பண்ணுது? அவ்வளவுலாம் வேணாம், கையெடுத்தா போதுங்குது. அப்ப நம்ம இவங்க செய்யற இந்த சட்டத்தினால
இவங்க மென்ன கருணை காட்டுறாங்க. கருணை யாருக்கு? அயோக்கியனுக்கு. நல்லவனுக்கு கருணை இல்ல. ஒழுங்கா உழைச்சி நாணயமா சாப்பிடறான அவனுக்கு கருணை காட்ட எவனையும் காணா. திருட்டு பயிலுக்கு கருணை காட்டுறாங்க. என்ன அநியாயம், கைய வெட்டலாமா அப்படின்னு கேட்கிறான். 2 பயலுக்கு கைய வெட்டி அப்படி பொதிகை சேனல் அப்படி படம் எடுத்து சன் டிவில ஜெயா டிவில எல்லாம் அப்படி போட்டு உலகம் எல்லாம் பாக்குற மாதிரி காட்டுனா நாளைக்கு ஒருமையை திருடுவானா? அடே திருடுனா என்ன போயிரு? கை போயிரும். 2 வருஷத்துக்கு யாபத்தில் இருக்குமே. இது ஒரு பயலுக்கு வெட்டி காட்டினா 2 வருஷத்துக்கு நடக்காது. மறுபடியும் திருடுவாங்க. நாச்சு ஒருத்தா மறு வெட்டு இன்னும் 2 வருஷத்துக்கு வேலை செய்யும். இதுல என்ன இல்ல? ஜெயிலுக்கு செலவு இல்ல, அரசாங்கத்துக்கு செலவு இல்ல, வரிப்பணம் பாழாவது இல்ல, அதுக்கு பெரிய பட்ஜெட் போட வேண்டியது இல்ல. 2 நிமிஷத்துக்கு வேலை, பிடிக்க வேண்டியது, வெட்ட வேண்டியது, ஓடாண்ட வேண்டியது. அப்ப இது அரசாங்கத்துக்கு மிச்சம் தானே, பொருளாதார ரீதியாக மிச்சம். அதுக்கு பயப்படுவான். இவங்க என்ன பண்றாங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க. இவர்கள் இருக்கிறார்களா பாத்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் போன செய்ய அப்படி இருந்த கேடிகள் இந்த பிப்பாயிட்டு படுறதெல்லாம் போட்டு இவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்களான்னு போட்டிருப்பான். இதுல என்ன நன்மை? இவங்க அவ்வளவு பேரை மனசுல பதிய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவன் இருக்கா யாருக்கா யாவச்சுமா அந்த திருட்டுல 100 படத்தை போட்டிருப்பான். இந்த 100 பையன் இருக்கான படம் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க முடியும். என் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான். இதை பார்த்துல எனக்கு யாபம் பண்ணிக்கிற இயலாது. அதை விட இப்படி போட்டா பக்கத்துல உட்கார்ந்து தெரிஞ்ச கை இல்ல, என் பக்கத்துல உட்கார்றான்னு வைக்க நான் என்ன நினைச்சுக்கிறேன்? ஆகா மேற்படியாரு கை நீளம், இவன் விஷயம் ஜாக்கிரதையா இருக்கன்னு இதுக்கு போட்டா போட வேண்டியது இல்ல. இது மக்களுக்கு நன்மை தானே. அப்ப திருட்டு பயலுக்கு கையை வெட்டுன்னு சொன்னா அதுல என்ன இருக்கு? மனித நேயம் இருக்கிறது. ஒண்ணு அவனே திருட மாட்டான், அந்த ஊர் திருடனோட முடிஞ்சு போயிரு. திருட்டு போய் அதிகமாக மாட்டான். எத்தனை வகையா திருடலாம் பாத்தீங்களா? திருட்டுக்காக வேண்டி தெரிஞ்ச ஆட்கிட்ட திருடான்னு வைங்க, தலையை சீருவான். தெரியாத ஆட்ட திருடினா தப்பிச்சு ஓடி போயிருவான். எனக்கு நல்லா தெரிஞ்சவன் என்கிட்ட திருடினான்னு வைங்க, நான் பார்த்துட்டு வைங்க, நான் சாட்சி சொல்லிடுவேன்ல, 1000 ரூபாய் திருடனுக்கு தலையை சீர் போறேன். இவன் தான் திருடனா நான் காட்டி கொடுத்துருவேன்னு சொன்ன உடனே கொலையும் பண்ணிட்டு போயிடுவான். இந்த கொலை பண்றவன் தெரிஞ்சவன் விடுறது. கொலை பண்ணிட்டு போறாங்கள ஒண்ணு தெரிஞ்சவன் திருடுவான், அல்ல தற்காப்புல அடிச்சு கொண்டுருவான்னு சொன்னா அப்ப காலி பண்ணுவான். மற்றபடி எல்லாம் மண்டியில் அடிச்சு ஓடிடுவாங்க. அப்ப இந்த திருட்டு பைய கொலை செய்யற அளவுக்கு எல்லாம் போறேன். என்ன காரணம்? தண்டனை பத்தல. மனித நேயம் உள்ள சட்டம் இல்லை. மனித நேயத்துக்கு அயோக்கிய நேயம் தான் இருக்கே தவிர நல்ல மனுஷனுக்கு நேயம் உள்ளவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றவில்லை. கற்பழிப்புக்கு என்ன நம்ம நாட்டில் என்ன சட்டம்? கற்பழித்தால் ஒண்ணுமே கிடையாது. கற்பழிப்புக்கு மரண தண்டனை வேணும் கத்துறாங்க. கத்துறான் ரொம்ப காலத்துக்கு பிறகு 14 நூற்றாண்டுக்கு முந்தி சொன்ன சட்டத்தை இப்ப எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவன் மாட்டுக்கு ஓடுற வயல்ல கற்பழிக்கிறாங்க, பஸ்ல கற்பழிக்கிறான், ஊர் பார்த்துட்டு கற்பழிக்கிறான், அப்படி தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறான். இப்படி எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஒரு பெண்ணு மானத்தோடு மரியாதை நடக்க முடியுதா? நாட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் நிக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நடக்குமா? இதுவரைக்கும் நடக்கலாம். சவுதி அரேபியாவில் 1-2 நடக்க ஆகாங்க. சீவுவான், அது நின்று போயிடும். ஒரு 2 வருஷத்துக்கு அந்த மருந்து வேலை செய்யும், மறுபடியும் ஒருத்தன் செய்வான். அப்ப இந்த குற்றங்களை குறைப்பதாக இருந்தால் தண்டனை கடுமையாக வேண்டும். கொலைக்கு கொலை. இன்னைக்கு என்ன பண்றோம்? பேப்பர் படிக்கிறவங்க எந்த சட்டமும் எந்த ஒருத்தனையும் அவனை திருத்தவே கிடையாது. என்ன பண்றாங்க? 54 முறை சிறை சென்றவர் மீண்டும் கைது. 54 தடவை பிடிச்சு போட்டிய அவனை கொஞ்சமாச்சு மாத்திருக்குதா? அட ஒரு தடவை செஞ்சுட்டு ஜெயில தண்டனை எது கொடுக்கிறது? தெரிஞ்ச தானே நாளைக்கு நடக்கக்கூடாது தானே. எதுக்கு தண்டனை கொடுக்கிறோம்? இனிமேல் இந்த தப்பு நாளைக்கு நடக்கக்கூடாது. அப்ப அது ஏற்படுத்தி இருக்குதா? ஒரு கொலை செய்யறான், மறுகொலை செய்யறான், மறுகொலை செய்யறான், மறுகொலை செய்யறான், தண்டனை இல்ல, சட்டம் சரியா இல்ல. ஒரே கொலையோட தூக்கி உள்ளதுக்கு போட்டோம் வைங்க, அப்ப என்ன ஆயிரும்? முடிச்சுக்கத அது பயம் வரும். ஆஹா கொலைக்கு கொலை. அப்ப இஸ்லாத்தில் இருக்கிற இந்த கிரிமினல் சட்டங்கள் கூட, குற்றவியல் சட்டங்கள் கூட மனித நேயத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தா நேயம் இல்லாத மாதிரி தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்லி காட்டுறான். வலக்கும் பில் கிஸாஸ் ஹயாத். உங்களுக்கு உயிருக்கு உயிர் பழிவாங்குகிற சட்டத்தில் உங்கள் உயிருக்கு கேரண்டி இருக்கிறது. அல்லாஹ் பார்த்தா உயிர் போற மாதிரி தெரியுது. ஆழமா சிந்தித்தால் உங்களுக்கு உயிருக்கு கேரண்டி இருக்கிறது. கொலைக்கு கொலைன்னு தண்டனை ஏற்றி பாரு, கொலை நடக்குமா? ரொம்ப குறைஞ்சிடும். 1000% குறைஞ்சு போயிடும். 1000 கொலை நடந்தால் ஒரு கொலை தான் நடக்கும். 1999 அளவுக்கு கொலை குற்றங்கள் குறைய வேண்டுமானால் கொலைக்கு கொலை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் எப்படி சொல்லுது?
அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் உதுன பில் உதுனி வஸ்ஸின்ன பிஸ்ஸின்னி வல் ஜுருஹ கிஸாஸ். குர்ஆன்ல சொல்ல சட்டம் என்னன்னு கேட்டா, கண்ணுக்கு கண்ணு, கண்ணுக்கு கண்ணு நீங்க போய் நோண்டுற அர்த்தம் கிடையாது. கவர்மெண்ட் செய்யணும். ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தால், ஒரு நல்ல அரசு இருந்தால், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்தால் என்ன பண்ணணும்? என் கண்ணை ஒருத்தர் நோண்டிவிட்டான், நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், அவன் என்னை பிடிச்சி அவனோட கண்ணை நோண்டி செயல்படுத்திட்டாங்க, இதுக்கு என்ன தண்டனை? அதே மாதிரி அவனை நிப்பாட்டி, அதே மாதிரி கண்ணை நோண்டி அதை டிவியில காட்டி மக்கள் எல்லாம் பார்த்தேன்னு வைங்க, கண்ணை நோண்டுனா கண்ணு போயிரும், அந்த கண்ணை நோண்டுனா இந்த கண்ணு போயிரும் நோண்டுவானா? இஸ்லாம் என்ன பண்ணுது? கண்ணுக்கு கண்ணு. பல்ல உடைச்சு விட்டானா ஃபைன் போடுறதல்ல, பிடிச்சி நிப்பாட்ட எந்த பண்ற உடச்சு அந்த பல்லு பிடிச்சு விட உட எல்லாரும் பாக்குற மாதிரி உட, விரலுக்கு விரலு, மூக்குக்கு மூக்கு, காயத்துக்கு காயம். இப்படியான தண்டனைகள் நீங்கள் கொடுத்தால் ஜெயில் செலவு இல்ல, பராமரிப்பு செலவு இல்ல, கோடி கோடியா பட்ஜெட் ஒதுக்கிறது இல்ல, இன்னும் எத்தனை நல்ல பணிகளுக்கு செலவழிக்கலாம், குற்றவாளிகளும் பெருக மாட்டார். ஒன்னே ஒண்ணு செய்யணும் இஸ்லாம், என்ன? பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கலான்னு சொல்லுது. என்ன சொல்லுது? மன்னிக்கிற அதிகாரத்தை என்னுடைய தகப்பனார ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான். நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜனாதிபதி மன்னிப்பாரு. ஜனாதிபதி எங்க தகப்பனாரு மாமனா மச்சானா? அவர் யார் மன்னிக்கிறது? எங்க அப்பனை கொலை செஞ்சு நான் தான் மன்னிக்க முடியும், யார் மன்னிக்க முடியாது? குடியரசுத் தலைவர் கருணை மனு. குடியரசுத் தலைவர் யாரா ஏன் தகப்பனை மன்னிக்க? ஏன் தகப்பனை ஒருத்தன் கொலை பண்ணிருப்பான், நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் தண்டிக்கணும் நான் விரும்புறேன், அப்பதான் என் மனசு ஆறும், அப்பதான் எனக்கு நியாயம் வழங்கப்பட்டது ஆகும். இத மறந்துட்டு என்ன பண்றாங்க? நம்ம நாட்டு உள்பட ஏராளமான நாடுகள்ல மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கலாம்? ஜனாதிபதிக்கு இருக்கலாம். அவர் எப்படி மன்னிப்பாரு? எங்க அப்பனை கொண்டது அவர் எப்படி மன்னிப்பாரு? இஸ்லாம் என்ன பண்ணுது? மன்னிக்கலாம். கொலையாளியை தண்டிச்சு தான் ஆகணும்னு கிடையாது. யார் மன்னிக்கலாம் என்று கேட்டால், என் தகப்பனாரை கொண்டுட்டாங்களா, என்கிட்ட வந்து நீ கெஞ்சணும், மன்னிச்சுக்கிறீங்க, நஷ்டஈடு வாங்கிட்டு வந்துருங்க, உயிரை எடுக்க வேண்டாம், எனக்கு மார்க்கத்தில் என்ன நஷ்டஈடு இருக்கிறதோ அந்த தொகையை தாங்கன்னு வாங்கி கொண்டு நான் மன்னித்தால் அவனுக்கு மரண தண்டனை இல்லை. என்னுடைய கண்ணை நோண்டிட்டானா, அவன் கண்ணை எடுத்து எனக்கு என்ன ஆக போகுது? நான் தான் மன்னிக்கணும். அதுக்கு மார்க் அனுமதிக்கிறது. அங்கேயும் மனித நேயம் பாருங்க. அங்க கூட அவன் கண்ணு போறதை விட எனக்கு நான் அதை விட கஷ்டத்தில் இருப்பேன், 10 கோடி ரூபாய் கடனாளியா இருப்பேன், 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு இருப்பேன், அவன் கண்ணை எடுத்து எடுக்கிற நன்மை 20 லட்சம் ரூபாய் வாங்கி கொடு, நான் கடன்ல வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படிங்க நானா விட்டு கொடுத்தனே. ஆனால் அவன் கண்ணு தப்பிக்கும், அவன் மூக்கு தப்பிக்கும், அவன் பல்லு தப்பிக்கும், அவன் உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்கும். இதுல எவ்வளவு அழகான, இதுல மனிதநேயம் இல்லையா? அப்ப இஸ்லாம் சொல்லுகிற எந்த ஒரு கொள்கையானாலும், எந்த ஒரு சித்தாந்தமானாலும், எந்த ஒரு வழிபாட்டு முறையானாலும் அது அத்தனையும் நீங்கள் பார்க்கலாம், மனிதநேயம் நிறைந்து கிடக்கிற காட்சியை பார்க்கலாம். குறிப்பா பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் வந்து இஸ்லாம் சில பொருளாதாரத்தை தடை செய்கிறது, சில பொருளாதாரத்தை அனுமதித்திருக்கிறது. இதுல தடை செய்யறதுனால அல்லாஹ்வுக்கு லாபம் இருக்குதா? வட்டி இஸ்லாம் தடை செய்யுது. ஏன் வட்டியை தடை செய்யுது? அங்கேயும் மனிதநேயம். நான் கேட்கிறேன், நீ வட்டி வாங்கின என்ன, வாங்கட்டினா கடவுளுக்கு என்ன? நீ வட்டி வாங்கி தொலைஞ்சு போனா உனக்கு என்ன, வட்டி வாங்காட்டி என்ன, நீ கஷ்டப்பட்ட எனக்கு என்ன இருக்கலாமா கடவுளே? இஸ்லாம் என்ன பண்ணுது? இந்த வட்டிங்கிறது ஒரு சுரண்டல், இது ஒரு ஏமாற்றுதல், இது ஒரு ஃப்ராடு, இதனால ஏராளமான கேடுகள் உலகத்துக்கு ஏற்படும். வட்டியினால நன்மையே ஏற்படாது. இன்றைக்கு உலகத்தில் ஏற்படுகிற விலைவாசி உயர்விலிருந்து பொருளாதார நெருக்கடி வரைக்கும் என்ன காரணம் கேட்டா, வட்டியை அடிப்படையாக கொண்டுதான் காரணம். வட்டியினால எல்லாம் தாறுமாற ஏறி கிடக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் வைத்து இஸ்லாம் என்ன பண்ணுது? வட்டிங்கிறது உங்களுக்கு தடை செய்திருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, இதுல எவ்வளவு மனிதனை இருக்குன்னு பாருங்க. நான் வந்து ஒரு சட்டை, ரெடிமேட் சட்டை தயாரிக்கிற கம்பெனி வைக்க போறேன். இந்த மாதிரி சட்டையை தயாரிச்சு நான் விற்கணும், என்கிட்ட காசு இல்லை. நாம என்ன பண்றேன்? வட்டிக்கு வாங்குறோம். அரசாங்கத்திலேயோ அல்லது வட்டி கொடுக்கறதுன்னு இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள்லயோ போய் என்ன செய்யறேன்? எனக்கு வட்டிக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தாங்க, கடனை வாங்கி இடத்த புடிச்சு மிஷின்லாம் வாங்கி அந்த சட்டையை தயாரிக்கிறேன். இப்ப நான் 10 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணி ஆரம்பிச்ச அந்த கம்பெனியில தயாரிக்கிற சட்டை இருக்குல்ல, 100 ரூபாய் அடக்கமாகுன்னு வைங்க. 100 ரூபாய் ஒரு சட்டை அடக்கமாகுது. நான் அவனுக்கு வட்டி கொடுக்கணும்ல, அது எங்க கொடுப்பேன்? கையில கொடுப்பேன். 10 லட்சத்துக்கு என்ன வட்டி? அப்ப ஒரு சட்டையில இன்னும் 10 ரூபாய் சேர்த்துருவோம். வட்டி வாங்குறதுனால என்ன ஆகுது? 100 ரூபாய் அடக்கமாகிற சட்டை
110 ரூபாய் அடக்கமாகுது. கையில இந்த வட்டியை கொடுப்பாங்க, உங்களுக்கு வாங்கி தானே கொடுக்கணும். ஒருத்தன் வட்டி வாங்கினான்னு சொன்னா அந்த சுமை யாருக்கு சுமத்துறான்? உங்கள்கிட்ட சுமத்துறான், எந்த சுமத்துறான். அப்ப 100 ரூபாய்க்கு அடக்கமாகிற வட்டி இல்லாமல் நீ சட்டை தயாரித்தால் அது 100 ரூபாய் உனக்கு அடக்கம். வட்டிக்கு வாங்கி அந்த சட்டையை தயாரித்தால் அடக்கம் 110 ரூபாய். அப்ப 120 தானே விற்ப. சொந்த காசுல ஆரம்பிச்சு 110 விற்க முடியுமில்ல? அப்ப இந்த பொருளாதார விலைவாசி உயர்வுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வட்டி தான் காரணம். எல்லா வட்டி, உரம் வட்டி, பெட்ரோல் வட்டி, பெட்ரோல் பங்கு வச்சு அது வட்டி, எல்லாம் வட்டி அடிப்படையில் வாங்கிவிட்டு தான் பெட்ரோல் விலை ஏத்துறேன், அதை ஏத்துறேன், இதை ஏத்துறேங்கிறான். இந்த நாட்டினுடைய பட்ஜெட்ல 26% வட்டிக்கு போகுது. நம்ம இந்தியாவுல பட்ஜெட் போடுறாங்க, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய் செலவு உண்டு. அதுல செலவுல முக்காவாசி தான் உங்களுடைய பணிகளுக்கு ஒதுக்குறான். அதுல காவாசி தான் நமக்கு சரி, அது ஒரு விஷயம். அவன் திண்டு ஒரு அரசியல்வாதி அதிகாரம் நமக்கு சேர்றது முக்காவாசி இல்ல, முக்காவாசி வராது. முக்காவாசி வரும் வச்சுக்கிடுவோம். அப்ப ஒரு 10,000 கோடி போடுறான்னு வைங்க பட்ஜெட், 2,500 கோடி ரூபாய் எதுக்கு போகுது? வட்டிக்கு போகுது. நம்ம நாடு உலக வங்கியில கடன் வாங்கி இருக்கிறான, அதுக்கு வட்டி கொடுக்கிறான் காவாசிய. அசல் இல்லைங்க, அசல் அப்படி இருக்குது. வட்டி நான் சொல்றேன், கடனை கழிக்கல, வட்டி கடன் அப்படியே இருக்குது. வாங்கின கடனுக்கு வட்டி எவ்வளவு கொடுக்கிறான் இந்தியாவுல? 26%. ஒவ்வொரு ரூபாயிலும் வரி போடுகிற ஒவ்வொரு ரூபாயிலையும் 26 காசு வட்டி. என் காசு வட்டிக்கு போகுது. இந்த 26 காசு வட்டி நீ கொடுக்கலன்னு சொன்னா பெட்ரோலை ஏத்தணும் ஒரு சிந்தனை வருமா? கேஸ் ஏத்தணும் சிந்தனை வருமா? மக்களுக்கு அத்தியாவசிய பொருளா விலை ஏத்திக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த சிந்தனை வருமா? இலவசங்களை ரத்து செய்யறிய, இலவச பஸ் இல்ல, இலவச அந்த கூப்பன் இல்ல, இலவச இந்த இல்ல சொல்றீங்களா? என்ன காரணம்? வட்டி. வட்டி கொடுக்கணுமே. அவன் நிபந்தனை போடுறான், நம்ம நாட்டில் உள்ள இலவசங்களை எல்லாம் ரத்து பண்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? உலக வங்கி உங்களுக்கு உத்தரவு போடுறான். எப்படி? நீ பிரி கொடுக்க கூடாது, எனக்கு வட்டி தர முடியாம போயிருவேன், நீ ஓசியப்பா நிப்பாட்டு, இலவசத்துல நிப்பாட்டு, இலவச மின்சாரத்தை நிப்பாட்டு, இலவச உரத்தை நிப்பாட்டு, மானியத்தை நிப்பாட்டு, சிலிண்டர் கொடுக்கிற மானியத்தை நிப்பாட்டு, மண்ணெண்ணைக்குள்ள மானியத்தை நிப்பாட்டு, அரசுடைய மானியத்தை நிப்பாட்டு. நிப்பாட்டு வேலை தாறுமாற ஏறிக்கிறோம். இப்ப கேஸ் எல்லாம் தாறுமாற ஏறிப்பிருக்கா? அதுக்கு என்ன காரணம்? உலக வங்கியில வட்டியை வாங்குறா, அந்த வட்டியை கொடுக்கிற நம்ம சுமத்துறா, எல்லாம் தாறுமாற ஏறுது. வட்டியை ஒழிச்சால் இந்தியா எங்கேயோ வெளியும். இப்ப இருக்கிற இந்தியாவா இருக்காது, உலகத்துல எங்கேயுமே நிக்கிற ஒரு இந்தியா. அர்ஜென்டினா நாட்டில் நீங்க பாத்தீங்க என்னாச்சு? வட்டி வாங்கி 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 வட்டி கொடுக்க முடியாம மக்கள் பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டதெல்லாம் எடுத்து வட்டி கொடுத்துட்டாங்க. பேங்க் போனா காசு இல்லைங்கிறான். கடைசியில மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு ரோட்டுக்கு புரட்சி செய்ய அர்ஜென்டினா அதிபர் விமானத்திலே தப்பிச்சு ஓடி போயிட்டார், நாட்டை விட்டு ஓடி போயிட்டார். ஒரு நாட்டுடைய அதிபர் நாட்டை விட்டு ஓடிட்டாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. எதனால? வட்டினால. வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான சுரண்டல், மனிதாபிமானத்துக்கு எதிரானதுங்க. வட்டி யார் வாங்குறான்? தகப்பன ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு, கொண்டாட்டிய பிரசவத்துக்கு சேர்த்துவிட்டு, கையில காசு இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்கு எல்லாம் தாங்க. நீ மனுஷன் என்ன பண்ணணும்? கடவுள் உங்ககிட்ட கூட தந்திருக்காரு, நீ என்ன பண்ணது? மனிதாபிமானமா சும்மா கொடு. கொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டானா சிகிச்சைக்கு வசதி இல்லையா? நீ என்ன பண்ணன? சரியான மனுஷனா இருந்தா, மனித வேலை உள்ளவனா தான் என்ன பண்ணன? ஆஸ்பத்திரி செலவா எவ்வளவுப்பா? 10,000, இந்த 5,000 வச்சுக்க, சும்மா வச்சுக்க. இது மனிதாபிமானம். சரி, ஒவ்வொருக்கு மனிதாபிமானம் இல்ல, கொஞ்சம் இருக்க உனக்கு, இந்த 5,000 வச்சுக்க, நீ 3 மாசம் திருப்பி தந்துரு, வட்டில வேணாம். இது பாதி மனிதாபிமானம். இவன் என்ன பண்றான்? இவ்வளவு நெருக்கடியில வர்றவன்ட்ட போய் ஒரு வட்டி, 2 வட்டி, மீட்டர் வட்டி, மல்டி வட்டி அப்படின்னு பேசி 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கு டெய்லி வசூல் பண்றான், வாரம் வசூல் பண்றான், மாசம் வசூல் பண்றான். அப்ப மனிதனுக்கு நெருக்கடியான நேரத்தில் உதவத்தனங்க நல்லா காசை கொடுத்திருக்கிறான். அந்த மனிதாபிமானம் எடுபட்டு போகுதா இல்லையா? ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனுக்கு உதவணுங்கிற சிந்தனை இருக்குதா? எத்தனையோ பணக்காரர்கள் எல்லா மதத்திலையும் நீங்க பார்க்கலாம், நல்ல வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள், அவங்க குடும்பத்தில் ஏழை இருப்பார்கள். இந்த பணக்காரன் ஏழை கொடுக்கவே மாட்டான். பணக்காரன் இருக்கக்கூடியவன் நம்ம மாமன் தானே, நம்ம மச்சான் தானே, நம்ம சித்தப்பன் தானே, சித்தப்பன் பிள்ளை தானே, அப்படி கொடுக்கறானா? கொடுத்து என்ன செய்வான்? அதுக்கு என்ன வட்டி?
இவ்வளவு கொடுத்தா அவ்வளவு வட்டி வருமே, அவ்வளவு வட்டி வருமே. அப்ப வட்டியை அடிப்படையாக கொண்ட இந்த சித்தாந்தம் வளர்ந்ததால் என்ன ஏற்பட்டிருக்கு? மனிதாபிமான அவுட்டு, அடுத்தவனை பத்தி அக்கறைப்படுவது அவுட்டு, முழுக்க முழுக்க சுயநலம் கொண்ட ஒரு சமுதாயமாக மாறி போய் நிக்கிறது. இது போன்ற கேடுகள் தரக்கூடிய வகையில் தான் வட்டி வாங்காத, சினிமா பார்க்க சினிமாவில் சம்பாதிக்காத, லாட்டரியில சம்பாதிக்காத, மனிதனுக்கு கேடு தரக்கூடிய எந்த பொருளையும் விற்காத, மனுஷனுக்கு நல்லது செய்யறதை மட்டும் விற்பனை பண்ணு, மனுஷனுக்கு தீமை செய்யற எதையும் விற்காத, இப்படி எல்லாம் சில பொருளாதாரங்களை இஸ்லாம் தடை செய்திருக்கு என்று சொன்னால் அதில் மனிதநேயம் இருக்கிறத பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்த்தால் இஸ்லாத்தினுடைய கொள்கையானாலும் கோட்பாடானாலும் சட்டமானாலும் ஒன்றை சுட்டிக்காட்டி இது மனிதநேயம் இல்லாம இருக்கு, இது நல்லா இல்லாம இருக்கு, இது அநியாயமா இருக்குது, இது அக்கிரமமா இருக்குது என்று ஒன்றை கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு மனிதநேயம். அடுத்து என்ன? இன்னொரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட காட்ட வேண்டிய மனிதநேயத்தை கூட இஸ்லாம் சொல்ற அளவுக்கு அழுத்தமா யாரும் சொன்னதில்லை. எந்த அளவுக்கு சொன்னா அதை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார், பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவங்கள கடந்து, பள்ளிவாசலை கடந்து ஒரு பிரேத ஊர்வலம் போகிறது. பிரேதம், ஜனாசா, ஒரு இறந்தவருடைய உடல் பாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னா உடனே எந்திரிச்சு நிக்கிறாங்க. பாடி போல எந்திரிச்சு நிக்கிறாங்க. அண்ணன் பக்கத்தில் இருந்த தோழர்கள் சொல்றாங்க, அது யூதருடைய பணம், முஸ்லீமுடைய பணம் கிடையாது. யார் பணம்? யூதருடைய பணம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அட அது ஒரு உயிர் தானப்பா அப்படின்னு சொல்லி அந்த எழுந்து நின்று அந்த பாடி போன உட்காராங்க. இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த பிரேதம் மனித நேயத்தை காட்ட வேண்டியது பிரேதத்திலாம் காட்டணும். மற்ற நேரத்தில் காட்டானா இல்லையோ, ஒருத்தர் செத்து போயிட்டாதான் மனித நேயத்தை அதிகமா காட்டணும். என்ன அவனுக்கு செய்ய கடைசி மரியாதை, கடைசி சடங்கு, கடைசி கடமை, அதை ஒழுங்கா செய்யணும் என்பதற்காக வேண்டி எல்லாத்தையும் மறக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு இந்த நாட்டிலே நம்ம வாழுகிற 20ஆம் நூற்றாண்டிலே நம்ம இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா? செத்து உசுரோட இருக்கும்போது தெருவில் நடமாடுவாங்க, செத்துட்டா இந்த தெருவில் உன் பாடியை கொண்டு வராது சொல்றானா இல்லையா? ஒரு இறந்தவனுடைய உடலை இந்த தெருவழியா எடுத்துக்கொண்டே அடக்குனா என்னடா குறைஞ்சு போயிரு? தெருவழியா அந்த பாடி எடுத்துக்கொண்டே அடக்கினால் அது என்ன உனக்கு என்ன குறைஞ்சு போயிரு? ஒரு இறந்த உடல் கடைசியா செய்யற அந்த சடங்கு கூட செய்ய விட மாட்டீங்களா? அப்ப இதை செய்யறதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்கள்ல கூட சில அறியாதவர்கள், மார்க்கத்தை அறியாதவர்கள் ஒரு பாடி எடுத்துட்டு போனாங்கன்னா எங்க வர்றாங்க? செத்த பிறகு கூட இப்படி இருப்பீங்களா நீங்க? இஸ்லாம் உங்களுக்கு இப்படி சொல்லி தந்திருக்குதா? முஸ்லீம்ல சில பேர் இப்படி இருக்கிறோம். நம்ம தப்பை நம்ம விமர்சிக்கணும், நம்மளை அவரை திருத்திக் கொள்ள வேண்டும். முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உடல் நம்முடைய பள்ளிவாசலை கடந்தே போனால் கூட நல்லா போப்பா எடுத்துட்டு போ, எங்கள் நபிகள் நாயகம் அப்படி ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள். அப்படி ஒரு பிற மதத்தவனுடைய ஜனாசா பாடினால தீர்த்து நினைக்கிறா. உசுரோட இருக்கிறவனுடைய உரிமை கூட செத்தவனுக்கு இல்லைங்கிறா. எத்தனை ஊர்கள்ல அடக்கம் செய்ய முடியாமல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு பாடியை வைத்து விட்டு ராணுவத்தை குவிச்சு அடக்கம் செய்ய வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? அன்றைக்கு ஜனாதிபதியா பயந்துகிட்டு இருந்திருக்காங்களா? இந்த சம்பவம் நடக்கும்போது உங்க ஜனாதிபதி, இந்த யூதருடைய ஜனாசா பிரேதம் வருகிறது, அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் யாரு? அவங்கதான் ஜனாதிபதி, அவங்கதான் அரசர், அவங்கதான் மன்னர், அவங்கதான் சக்கரவர்த்தி. ஒரு சக்கரவர்த்தி என்ன செய்யறாரு? இன்னொரு மதத்தை சேர்ந்தவருடைய பிரேதம் எடுத்து செல்லப்படும் பொழுது போறது அனுமதிக்கிறது இல்லை, எழுந்து நிற்கிறார் என்று சொன்னால் உசுரோட உள்ளவனுக்கு எந்திரிக்க கூடாது. இஸ்லாத்துல செத்தவனுக்கு எந்திரிச்சு நிக்கலாம். ஏன்? செத்தவன் மரியாதை விரும்ப மாட்டான். உசுரோட உள்ளவனுக்கு மண்டக்கணம் வந்துடும். உசுரோட உள்ளவனுக்கு எந்திரிச்சு வைங்க, நமக்கு எத்தனை பேர் எந்திரிக்கிறாங்க அப்படிமா? செத்தவனுக்கு அப்படிலாம் வருமா? செத்தவனுக்காக மட்டும்தான் இஸ்லாத்துல எந்திரிக்கலாம். வழங்குதா? அப்ப அந்த மாதிரியான அளவுக்கு அங்கேயும் மனித நேயம். அதனாலதான் கூட்டம் கூட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அடித்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், உதைத்தவர்கள் ஏற்றார்கள், நாடு கடத்தியவர்கள் ஏற்றார்கள், எந்த ஊரில் இருந்து அடித்து உதைத்து விரட்டினார்களோ அந்த ஊர் மக்கள் ஏற்றார்கள், பலமுறை யுத்தத்திற்கு படை திரட்டி வந்தார்களே அவர்கள் ஏற்றார்கள். அதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தில் இருந்த அந்த அற்புதமான கொள்கைகளும் மனித நேயமும் காழ்ப்புணர்வு இல்லாத நேர்மையான பார்வையும் தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மார்க்கத்தில் இருப்பதற்காக அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இந்த மனிதநேயத்தை கொண்டு செல்ல வேண்டும்.
அவர்கள் புரிந்து கொள்கிற வகையில இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அத்தகைய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்ல ஆக்கி அருள் புரிவானாக.